இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் இணைந்து, வேதத்தை எத்தனை பேர் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ கட்டாயம் நீங்கள் வேதத்தை திருப்புங்கள். வேதத்தை நீங்கள் அடிக்கடி வாசிக்க வேண்டும். முடிந்தால் நீங்கள் உங்களுடைய கைகளிலே பேனாவை வைத்து அதிலே குறிப்புகளை எழுதுங்கள். தேவன் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ, தேவன் உங்களோடு கூட எதை பேசுகிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக மகத்துவமானது. சங்கீதம் 138:2 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் படைத்த எல்லாவற்றை பார்க்கிலும் தம்முடைய வேதத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய எல்லா சிருஷ்டிகளிலும் எல்லாவற்றை காட்டிலும் மிகுந்த மகிமை உள்ளது அவருடைய வேத வசனம். பேதுருவும் அதே காரியத்தை தான் 2 பேதுருவிலே சொல்லுகிறார். இயேசுவை மறுரூப மலையிலே நேரடியாய் நாங்கள் பார்த்தோம், பிதாவின் சத்தத்தை நேரடியாய் கேட்டோம், ஆனால் அதை விட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நம்மிடத்திலே உண்டு. ஆக இந்த வசனத்திற்கு ஒத்த மகிமை உள்ள வேறு ஒரு காரியம் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த வேதத்தை நேசியுங்கள், இந்த வேதத்தை வாசியுங்கள், இந்த வேதத்தை தொடர்ந்து தியானியுங்கள், இதை அப்பியாசியுங்கள், இதை அநேகருக்கு நீங்கள் போதியுங்கள். 1 தெசலோனியருக்கு எழுதின முதலாம் நிருபம், 1 தெசலோனியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 7வது 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த உத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷம். ஒரே ஒரு நிமிடம், நான் இதை ஹிந்தியிலும் சொல்லி விடுகிறேன். நம்முடைய ஹிந்தி மொழி பேசக்கூடிய விசுவாச நண்பர்கள், போதகர்கள் வந்திருக்கிறார்கள் பீகார் மற்ற பகுதிகளிலிருந்து. पहला तेसलोनिकियों की पत्री उसका पहला अध्याय उसका 6 और 7वां पद आज हम लोग देखने जा रहे हैं, कैसे हम तीसरे भाग में हम लोग आगे बढ़ सकते हैं. प्रभु यीशु में पहला कदम में रूपांतर की जीवन में हम लोग आना है, दूसरा कदम में हम बलवंत होना है, और तीसरा कदम में हम लोग कहां जाना है उसको आज हम लोग अध्ययन करने जा रहे हैं. வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:6-7வது வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். அகாயாவிலும் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் நீங்கள் ஒரு மாதிரியாய் மாறினீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே 3வது இடத்திற்கு நம்மை மேலே ஏறி வர சொல்லுகிற இடம், முன்மாதிரியாய் மாறுங்கள். நாமே ஆண்டவருக்கு மாதிரியாய் அவர்கள் இருக்கிற இடத்திலே மட்டுமல்ல, இந்த தெசலோனிக்கிய சபை பாரம்பரிய சபை அல்ல. இயேசுவின் சத்தியத்தை பவுல் எடுத்து சென்ற பொழுது இந்த ஜனங்கள் அந்த சத்திய வசனத்தை கேட்டார்கள், இந்த சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் மத்தியிலே சபை உண்டானது. ஆனால் ஆரம்பமே அவர்களுக்கு உபத்திரவத்திலே இருந்தது, எதிர்ப்பிலே இருந்தது. அது நடுவில் தான் பவுல் ஒரு மனிதனை பொதுவாக அவ்வளவு எளிதாய் பாராட்ட மாட்டார். அப்படி என்றால் பாராட்ட மாட்டார் என்று சொல்வதனுடைய அர்த்தம், அது சரியாய் இருந்தால் தான் பாராட்டுவார். நாம சில நேரங்களில் வீடுகளுக்கு போவோம், சாப்பாடு வைப்பாங்க, எப்படி சாப்பாடு இருந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். வெளியில வந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மையை சொல்லுவோம். பவுல் நம்மள மாதிரி கிடையாது. எது சரியோ அதை தெளிவாய் முகத்திலே சொல்லக்கூடிய ஒரு நபர். எளிதாய் அவ்வளவு பாராட்டி எழுதுகிறவர் அல்ல. நீங்கள் நல்ல சபை, உங்களுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லி இருப்பார் என்று சொன்னால் அது சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு படி மேலே போய் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயரிலே, நீங்கள் இந்த இடத்திலே மட்டுமல்ல, மக்கதோனியாவிலே, அகாயாவிலே, இந்த நாடு எங்கும், இந்த பிரதேசம் எங்கும் உள்ள பகுதிகளிலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முன்மாதிரியாய் மாறினீர்கள். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க பாப்போம், நீங்க தான் மாதிரி. திருநெல்வேலியில சொல்லுவாங்க, ஒரு மாதிரியாய் வாழ வேண்டும், ஒரு மாதிரி வாழக்கூடாது. அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்களில மாதிரியாய்
வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். யூ ஆர் த மாடல். உலகம் இன்றைக்கு எதிர்பார்க்கிற காரியம் யாரை பின்பற்றுவது, எப்படிப்பட்ட ஜனங்களை பின்பற்றுவது, யார் நமக்கு நம்பிக்கை தரக்கூடியவர்கள், யாரை நாம் அவர்களை பின்பற்றி அதே இடத்திற்கு நாம போக முடியும். துனியா இஸ் பாத் पर तड़पती है, किसको अनुग्रहण कर सकता है. இந்த காரியத்திலே முன்னேறி செல்வதற்கு நான் யாரை பின்பற்றுவது, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை சரியாய் நடத்துவதற்கு நான் யாரை பின்பற்றுவது, எல்லாத்தை காட்டிலும் வாலிபர்கள் எதிர்பார்ப்பது யார் நமக்கு ஒரு மாடல், யார் நம்மை அதிகமாய் பாதிக்க கூடியவர்கள். துக்ககரமான ஒரு சம்பவம், இந்த நாட்களிலே வாலிபர்களை அதிகமாய் பிடித்து வைத்திருப்பது சினிமாவும் மியூசிக்கும் பணமும் தான். இவைகள் அதிகமாய் வாலிபர்களை அது தன்னுடைய கவர்ச்சிக்கு கீழாய் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறான், இங்கு ஒரு சின்ன சபை, தெசலோனிக்கிய பட்டணத்திலே உள்ள ஒரு சபை. இந்த சபை எல்லா உபத்திரவங்கள் இருந்தாலும் சாத்தான் தெசலோனிக்கிய சபைக்கு வர முடியாதபடி பவுலை தடுத்தான் என்கிற வசனம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் பாருங்க. அப்ப எந்த அளவிற்கு இந்த பட்டணத்திலே போராட்டம் இருந்திருக்க கூடும் என்று சொல்லி இங்கு 1 தெசலோனிக்கியர் அதனுடைய 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2ஆம் தரம் மனதாய் இருந்தோம். 2 முறை உங்களிடத்திலே வருவதற்கு மனதாய், ஆயத்தமாய், விருப்பமாய் நாங்கள் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன். பவுல் கொஞ்சம் அழுத்தம் குறித்து சொல்லுகிறார். நானே, என்னுடைய குழு மட்டுமல்ல, நானே வர மனதாய் இருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தவன் எழுதுகிற காரியத்தை பாருங்கள். ஒரு தோல்வியை போல தெரியும், ஆனால் அவன் சொல்ல விரும்பின காரியம் என்ன? தெசலோனிக்கிய சபை ஒரு சாதாரண இடத்திலே இல்லை. அப்போஸ்தலனுடைய அந்த பிரயாணத்தை கூட, அவனுடைய ஊழியத்தை கூட அந்த இடத்திலே தடுத்து நிறுத்துகிற விதத்திலே சத்ருவினுடைய ஆதிக்கம் அந்த பட்டணத்திலே அதிகமாக இருந்தது. ஆனால் சபை எப்படி இருந்தது? சபையினுடைய விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள்? அந்த பட்டணத்திற்கு மட்டுமல்ல, அகாயா, மக்கதோனியா நாடு எங்கும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் மாறினார்கள். அல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் அது எந்த நேரத்திலும் சாத்தான் அதை தடை செய்ய முடியாது. நமக்குள் உள்ள பிரகாசம் அதை சத்துரு ஒரு நாளும் தடுக்க முடியாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு தைரியமா சொல்லுங்க, சாத்தான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் உங்க பிரகாசத்தை தடுக்க முடியாது. பிரகாசத்தை தடுக்கக்கூடிய ஒரே ஆளு நம்ம தான். விளக்கை கொளுத்தி எங்க வச்சிருவாங்களாம்? உள்ள பொத்தி உள்ள வச்சிருவாங்க. மறுபடியும் கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்படி செஞ்சிடாதீங்க. விளக்க கொளுத்தி மேல வைக்கணும், அப்பதான் அது பிரகாசமா தெரியும். சாத்தான் வந்து மறைக்க நினைத்தாலும் உங்களுடைய சாட்சியை மறைக்க முடியாது. சாத்தான் வந்து உங்களுடைய சபைக்கு விரோதமாய் நேரடியாய் போராடினாலும், குடும்பத்திற்கு விரோதமாய் போராடினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நேபாளிலே லால் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. லால் என்றால் நேபாளி மொழி, இந்தி மொழி ரெண்டிலுமே சிவப்பு என்று அர்த்தம். அந்த கிராமத்திலே ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை வந்தது. அப்பொழுது எங்களிடத்தில் மிஷினரியாய் இருக்கக்கூடிய ஆஷிஷ் என்கிற ஒரு தம்பி அந்த கிராமத்திற்கு போய் நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொன்னான். சரி, நீ அதை ஆரம்பி, நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி, அது மெயின் ரோட்டிலிருந்து கொஞ்சம் உள்ள காட்டுக்குள்ள போகணும். அந்த கிராமம் முழுவதும் புத்த மதத்தை சார்ந்தவர்கள். நேபாளிலே 9% பேர் அதே தேசத்திலே பிறந்து இன்றைக்கு கடவுளாய் வணங்கப்படுகிற புத்தரை பின்பற்றுகிறவர்கள், புத்திசம். அப்ப அந்த கிராமத்திற்குள்ள அவன் போன பொழுது முதல் முறை அவன் சொன்னான், அவனும் ஒரு புத்த மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். ஆகவே என்னுடைய ஜனத்தை நான் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதிகளிலே அதிகமாய் ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். ஒரு நாளிலே இந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட இந்த கிராமத்திற்கு போக வேண்டும் என்று அவருக்கு ஒரே வாஞ்சை. அவர் போனார், அங்கே போய் ஊழியங்களை கொஞ்சம் ஆரம்பித்தார். ஆனால் முழுக்க 100% புத்த மத நம்பிக்கை உள்ளவர்கள், அதிகமாய் குடிக்கக்கூடியவர்கள். 95% ஆண்களும் பெண்களும் குடிப்பார்கள். ஆகவே எப்படி இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வது
புத்த மதத்துல நம்பிக்கையில இருக்கிறார்களே என்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு. ஆகவே அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சிலருக்கு ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்ததினாலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர ஆரம்பித்தார்கள். ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு அங்கு சபை வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை. அவன் போராடி பார்க்கிறான். அங்கு பிலிம் மூலமாக இயேசுவினுடைய படத்தை காண்பித்து சுவிசேஷத்தை சொல்ல முயற்சித்தார்கள். உபவாச கூட்டங்களை நடத்த முயற்சித்தார்கள். எத்தனையோ முயற்சி, வாலிபர் கூட்டம், சிறுவர் ஊழியம், அவர் பட்ட பிரயாசத்திற்கு அளவே இல்லை. ஆனால் பெரிய விளைச்சல் வரவே முடியவில்லை. ஒரு நாள் அவன் பெரிய வேதனையோடு சொன்ன காரியம், வாஞ்சியோடு சொன்ன காரியம், ஏதோ ஒன்று இதை மேலே இருந்து தடுத்து கொண்டிருக்கிறது, இது உடைக்கப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் நம்ம சேர்ந்து எங்களுக்கு ஒரு விசேஷித்த விடுதலை கூட்டங்களை நீங்கள் நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆகவே அநேக நாட்களினுடைய ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி அந்த கூட்டத்தை அங்கு ஒழுங்கு செய்தோம். அப்படி எல்லாம் அந்த ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம். கிறிஸ்தவர்கள் அல்ல, யாருக்கெல்லாம் வியாதி இருக்குதோ, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, நீங்க தைரியமா வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம், இயேசுவின் இடத்திலே ஜெபிக்க போகிறோம். நாங்கள் யோசித்தோம் ஒரு 50-100 பேர் வருவார்கள் என்று. ஆனால் யாரும் வரவில்லை. ஒரு 10-12 பேர் தான். சரி, இவர்களை வைத்து நம்ம ஆராதனை ஆரம்பிப்போம் என்று சொல்லி ஆராதித்து ஜெபித்து கொஞ்ச நேரம் ஆராதனையினுடைய பாதி வேளை நடக்கும் பொழுது புதிதாய் வந்திருந்த ஒரு சகோதரிக்குள் இருந்த பிசாசு ஆட ஆரம்பித்தது. அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. 5-6 பேர் பிடித்தா கூட எல்லாரையும் தூக்கி தள்ளிட்டு அங்க பூட்டி இருந்த கதவை ஒரு அடி ஓங்கி கொடுத்தாங்க. அதுல இருந்த தாழ்பால் தானாவே திறந்துருச்சு. வெளியில தெருவில் ஓடுறாங்க. அவங்கள எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி வேகமா பின்னாடி வேற 3 பேர் ஓடுறாங்க. அந்த கிராமமே பார்க்குது, பகல் நேரத்துல இது நடக்குது. எப்படியோ அவங்கள பிடிச்சு, ஏன்னா அவங்க தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கலட்டுறதுக்கு வேற முயற்சி செய்கிறாங்க. ஒரு வாலிப வயதை சேர்ந்த ஒரு பெண். ஆகவே அதை நாம் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி அங்க இருக்கிறவங்க ஓடி போய் அவர்களை ஒரு 5-6 பேர் பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் பயங்கர போராட்டத்திற்கு பிறகு விடுதலை ஆனார்கள். இப்ப இவங்க விடுதலை ஆகி வெளியில உட்கார்ந்தோன்னு ஊரு ஃபுல்லா இது கொஞ்ச நேரத்துல பரவிருச்சு. என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்க வந்தவர்கள் இவங்க அங்க உட்கார்ந்து அமைதியா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க, பைபிளை கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வருகிற ஒவ்வொருத்தருக்கும் டெலிவரன்ஸ் அது ஆரம்பித்து அந்த கிராமத்துல ஒவ்வொருத்தரா வர ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அநேகருக்குள் இருந்த அந்த சத்ருவினுடைய கிரியைகளை உடைத்த பொழுது அன்றைக்கு எங்களுக்கு உணர முடிந்தது, இந்த சபைக்கு விரோதமாய் எவ்வளவாய் சத்ருவினுடைய இருள் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு பெரிய அங்கு கர்த்தர் அசைவை உண்டாக்கினார். இன்றைக்கு 150 பேர் வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய சபையாக அது மாறி இருக்கிறது. இன்னமும் அநேகர் ஆண்டவருக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன், ஒரு இடத்திலே சத்ருவினுடைய கிரியை ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பிரயாணங்களையே தடுக்கக்கூடிய விதத்திலே பலமாய் கிரியை செய்கிறது என்றால் அந்த இடத்திலே உள்ள விசுவாசிகள் பலவீனமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் உள்ள விசுவாசிகள் ஒருவேளை எழும்ப முடியாதவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் வித்தியாசமாக அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய, அந்த பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த சின்ன சபைதான் மாதிரி சபையாய் மாறினது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் மாதிரி சபைகளாக, மாதிரி குடும்பங்களாக, மாதிரி ஊழியங்களாக 3 வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். the model family, the model church and the model ministryயாக கிருபாசன விசுவாசிகள், சபைகள், ஊழியங்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இதை எழுப்புவதற்கு தான் இங்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை செய்ததை காட்டிலும் பிராந்தியங்களை அசைக்கக்கூடிய, தேசங்களுக்கு சவால் விடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மாதிரி சபைகளாய் இவைகள் எழும்புகிற நாட்கள் வந்தாயிற்று. அதை கர்த்தர் ஆழமாய் அகலமாய் செய்ய விரும்புகிறார். இயேசு இந்த மாதிரியை எப்படி செய்து முடித்தார்? பைபிளிலே முன்மாதிரியாய் வாழ்ந்து சாதித்த ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இந்த காலை வேளையிலே சபைக்கு உருவகமாக, ஆவிக்குரிய குடும்பத்திற்கு உருவகமாக, ஒரு ஊழியனுக்கு உருவகமாக, 3க்கும் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும்.
வேதத்திலேயே இயேசுவுக்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைத்து எழுதப்பட்ட ஒரு மனிதன் தாவீது என்கிற அந்த மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துதான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாய் கவனிக்க வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்த வசனங்களாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே தெளிவாய் வித்தியாசமான கோணத்திலே உங்களுடைய இருதயங்களிலே பேச விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்கள் எழும்பி பிரகாசித்த அனுபவங்களை காட்டிலும் ஒரு பெரிய மாதிரியாய் மாற்றத்தை மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உருவாக்கினதற்கு காரணம், மலையின் மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்க கூடாது, அது வெளிச்சத்தை தந்துதான் ஆக வேண்டும். நான் ஏன் தாவீதை உதாரணமாய் எடுத்தேன்? இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம். தாவீதை குறித்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வசனம். 8வது வசனத்தை வாசியுங்கள். சகரியா 12 அதனுடைய 8வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். கர்த்தர் எருசலேமின் குடிகள், அந்நாள் என்று சகரியாவில் எங்கெல்லாம் வருகிறதோ அது கடைசி நாட்கள். சபையின் கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்பதை சொல்வதற்குத்தான் அந்நாளிலே அந்நாளிலே என்கிற வார்த்தையை சகரியாவை கொண்டு ஆண்டவர் அதிகமாய் எழுதி வைத்திருக்கிறார். எருசலேம் என்பது ஆவிக்குரிய இன்றைய சபைகளை குறிக்கும். ஆகவே கடைசி நாளிலே ஆவிக்குரிய சபைகளில் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே, அந்த சபைகளிலே தள்ளாடுகிற நிலைமையிலே இருக்கிறவர்கள் அந்த கடைசி நாளிலே தாவீதை போல இருப்பான். யாரை போல மாறுவாங்களாம்? தாவீதை போல. ஆண்டவருடைய விருப்பத்தை பார்த்தீங்களா? கடைசி காலத்து சபையில தள்ளாடி கொண்டிருக்கிறவர்களை யாரை போல மாற்ற விரும்புகிறார்? தாவீதை போல மாற்ற விரும்புகிறார். ஏனென்றால் தாவீதின் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. தாவீதின் வாழ்க்கை ஒரு அளவுகோலின் வாழ்க்கை. தாவீதின் ஊழியமும் தாவீதினுடைய காரியங்களும் இயேசு கிறிஸ்துவிற்கு நிழலாட்டமாய், ராஜாவாய் வரப்போகிற இயேசுவுக்கு நிழலாட்டமாய் அழகாய் சொல்லப்பட்டிருந்த ஒரு வாழ்க்கை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், தாவீதை போல கடைசி நாட்களிலே சபைகளிலே இருக்கிற விசுவாசிகள் இருக்க வேண்டும். தள்ளாடினவர்களாய் இருந்தாலும் அவர்கள் யாரை போல மாற வேண்டும்? தாவீதை போல மாற வேண்டும். அடுத்த வரியும் வாசியுங்கள். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக, தாவீதை போல ஏற்கனவே இருக்கக்கூடிய தாவீதின் குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். தள்ளாடுகிறவன் தாவீதை போல மாறுவான். அப்ப ஏற்கனவே தாவீதா இருக்கிறவன் தேவ தூதனை போல, தேவனையே பிரகாசிக்கிறவர்களை போல அவர்கள் மாறுவார்கள். இதுதான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். பக்கத்தில் உங்களை மறுபடியும் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இனி தள்ளாட மாட்டீங்க, தாவீதா மாறுவீங்க. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் காலையிலையும் சாயந்தரம் பார்த்தா ஆள் தள்ளாட தான் செய்யுது. முன்னாடி காப்பி கடையில் நிற்பாங்க, இப்போ டாஸ்மாக் கடையில் எல்லாரும் நிற்கிறாங்க. தள்ளாட்டம் பயங்கரமான தள்ளாட்டங்களாக இருக்கு. உங்களை சொல்லலை, பொதுவாக இருக்கிற ஜனங்கள். சென்னையில் அன்னைக்கு நான் போகும் பொழுது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. பக்கத்தில் என்கிட்ட இருக்கிற கூட வந்து எங்கள் ஸ்டீஃபன் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, டாக்டர் சென்னையில் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் கூடிருச்சுன்னு. நான் அப்படி கவனமாக பார்த்துக்கிட்டே வந்தேன். ஏன்னா குடிக்கிற கடையும் கூடிருச்சு, ஹோட்டலும் கூடிருச்சு. அப்போ நான் சொன்னேன், குடிக்க வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான், இங்கே வந்து படுத்துக்கிட வேண்டியதான், பிரச்சனையே இல்லை. டாஸ்மாக் கூடியாச்சு, ஹோட்டல் கூடியாச்சு, அப்போ ஹாஸ்பிட்டல் என்ன தான் செய்யணும்? கூடித்தான் ஆகணும். இங்கே சாப்பிட்டு இங்கே குடிச்சு பக்கத்தில் வந்து படுக்கிறது, இதுதான் அதிகபட்சமாய் மாறிவிட்டது. தள்ளாடுகிற வாழ்க்கை. நிலையா நிற்க முடியாது, நிலையா கண்ட்ரோலா நடக்க முடியாது. உயர்வு எது தாழ்வு எது சமவெளி தெரியாது. ஒரு குடித்த ஆளை நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. அவர் ரோட்லேயே உழுதுகிட்டு இருப்பார். இந்த பக்கம் உழுவார், அந்த பக்கம் போவார், அந்த பக்கம் போவார், எந்த பக்கம் வருவாருன்னு தெரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தள்ளாடுகிறவர்கள் அநேகம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை எங்க நிற்கிறாங்க, திங்கக்கிழமை எங்க போறாங்க, செவ்வாய்க்கிழமை எங்க வர்றாங்கன்னு தெரியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை, நிலைத்து நிற்க முடியாத பலனற்ற ஒரு வாழ்க்கை. அதுல எப்படி முன்மாதிரியாய் இருக்க முடியும்? அதுல எப்படி நான் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ முடியும்?
ஆனா அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாளிலே தள்ளாடுகிற விசுவாசியும் தாவீதை போல மாறுவான். आखिरी दिनों में जो न स्थिर रहने वाले और दाऊद के समान बनाया जाएगा. जकरिया नबी के किताब उसके 12वां अध्याय 8वां वचन के आधार पर ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே தள்ளாடுகிற மனிதனையும் கூட தாவீதாய் மாற்றுகிறார். காரணம் ஒன்றுதான், தாவீது மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியை தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பித்து வைத்தான். ஏன் காண்பித்து வைத்தான்? இன்னொரு வசனத்தையும் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம். வேதம் சொல்லுகிற இந்த வசனங்களை எல்லாம் சேர்த்து வாசித்து பார்த்தால் இந்த தாவீது எத்தனையாக சாட்சியாய் முன்மாதிரியாய் வாழ்ந்தா. 36வது வசனம். தாவீது தன்னுடைய காலத்திலே, in his generation, அவன் வாழ்ந்த தன்னுடைய காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு, தேவனுடைய சித்தத்தின்படியே அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து. போதும். எவ்வளவு அழகான வார்த்தை பாத்தீங்களா? தன் காலம் முழுவதும் எப்படி ஊழியம் செய்தான்? தேவ சித்தம் எதுவோ அதன்படியே செய்து முடித்தான். அல்லேலூயா. வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் எப்படி முடிக்க போகிறோம். the end is more important in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஓட்டத்தினுடைய முடிவு முக்கியம். அநேகர் ஓட ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் அநேகர் முடிக்க முடியாததினால்தான் இன்றைக்கு மாதிரிகளாய் பேசப்பட முடியவில்லை. பெரிய ஊழியர்கள், சிறந்த தேவ மனிதர்கள், அசைக்க முடியாத ஜெப வீரர்கள், விசுவாச வல்லவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு காலத்திலே சாதித்தவர்கள் உண்டு. ஆனால் இதிலே சறுக்கியவர்களும் உண்டு. சறுக்கியவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்வதற்கு வேதம் இடம் கொடுப்பதில்லை. அதனால்தான் விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே மிகப்பெரிய நபர்களினுடைய பெயர்கள் இல்லை. ஆனால் வேசியாகிய ராகாப் என்று சொல்லி அவளுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. யார் அவள்? வேசியாய் வாழ்க்கையை ஆரம்பித்தாள், ஆனால் தாவீதின் பாட்டியாய் தன் வாழ்க்கையை முடித்தாள். எப்படி முடிக்கிறோம் என்பதை வைத்துதான் மாதிரி இருக்கிறது. பக்கத்துல மறுபடியும் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்லா ஆரம்பிச்சிருக்கீங்க, சரியா முடிக்கணும். அல்லேலூயா. சில பேர் ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும், போக 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 காரியங்கள் மாறுவதற்கு உண்டு. ஆனா நீங்க மனசுல வச்சுக்கணும், என் காலத்திலே தேவ சித்தத்தின்படி செய்து மரிக்கிற வரைக்கும் தேவ சித்தத்தின்படி செய்து மரித்தான் என்கிற சாட்சிய நானும் பெற்றுக்கொண்டால் சரித்திரத்திலே मुन्मादरियाई मारलाम। यदि परमेश्वर की इच्छा के आधार पर मृत्यु तक यदि हम दौड़ेंगे, हम न केवल इस पीढ़ी के लिए, आने वाला पीढ़ी के लिए भी हम एक आदर्श बनेंगे। दाऊद ने और जनरेशंस के लिए और पीढ़ी पीढ़ी के लोगों के लिए एक आदर्श बना। இப்போ இந்த தாவீது இதை எப்படி செய்து முடித்தான்? அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட 4 காரியங்களை 4 முக்கியமான அனுபவங்களாய் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். இந்த 4 அனுபவங்களை ஆழமாய் வாஞ்சியுங்கள். இந்த 4 அனுபவங்களை அனுதினமும் வாஞ்சியுங்கள். நிச்சயமாய் இடையிலே நாம் சறுக்க மாட்டோம். அல்லேலூயா. கேரளாவில் இருந்து இந்தியாவிற்காய் ஓடின, மெடல் வாங்கின முதல் பெண்மணி, பெரிய ஓட்டங்கள்ல பிடி உஷாவிற்கு பின்பு ஷைனி வில்சன் என்று சொல்லி ஒரு அழகான தடகள வீராங்கனை, அவர்கள்தான் அந்த பந்தய பொருளை பெற்றார்கள். ஆனால் பந்தய பொருளை யார் ஜெயிக்கிறார்களோ அதற்கு பிறகு அவர்களுடைய வீடியோ, அவர்கள் ஓடின அந்த வீடியோவை செக் பண்ணுவார்கள். சரியாய் விசில் ஊதின பின்புதான் ஆரம்பித்தார்களா, தன்னுடைய ட்ராக்ல தான் ஓடுனாங்களா, அல்லது வேற எங்கேயும் கிராஸ் பண்ணாங்களா, இவர்கள் கால் தான் முதலாவது அந்த கடைசி கோட்டிலே பதித்ததா அல்லது மற்றவர்களுடைய கால் பட்டதா, எல்லாத்தையும் செக் பண்ண பிறகுதான் அங்க அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ஒருவேளை ரொம்ப முன்னாடி வந்துட்டா, இப்போ உள்ள நாட்கள் இருக்கிற கேமரா பயங்கர ஆக்டிவ் கேமரா, உடனே சொல்லி கொடுத்து விடும். ஆனால் அந்த நாட்களிலே அதை ரிவ்யூ பண்ணின பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி. ஓட்டத்தை கரெக்டாய் முடித்தார்கள், ஆனால் அந்த வளைவிலே திரும்பும் பொழுது ஒரு கால் தன்னுடைய தடத்தை விட்டு இன்னொரு தடத்திலே வைத்து விட்டு 1 செகண்ட் தான் வைத்த பிறகு அவர்களுக்கு தெரிந்தது, ஐயோ தவறா வச்சுட்டோம்னு எடுத்து தன்னுடைய ட்ராக்ல வச்சுட்டு ஓடுனாங்க.
வீடியோவிலே மிக அழகாய் தெரிந்தது. ஓடின பிரயாசங்கள், ஓடின காரியங்கள் பெற வேண்டிய பதக்கத்தை கீழே தள்ளிவிட்டது. அதனால்தான் இந்த காலை வேளையிலே நான் சொல்லுகிறேன், நாம் பெரிய நபர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கவனமாய், ஜாக்கிரதையாய் தேவனுடைய கிருபைக்கு கீழே வாழ கற்றுக்கொண்டால் நாம் முன்மாதிரியாய் மாறுவது நிச்சயம். அல்லேலூயா. சிலர் யோசிக்கிறார்கள், பெரிய மனிதர்கள் தான் மாதிரியாய் மாற முடியும். இல்லை, அதற்கு அடையாளமாகத்தான் இந்த 4 அனுபவங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் அனுபவம், தாவீதின் வாழ்க்கையை நீங்கள் 4ஆய் பிரித்து பார்த்தால் அவனை முன்மாதிரியாய் மாற்றுவதற்கு தேவன் பயன்படுத்தின மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரியாய் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட வசனம் இருக்கிறது. 49வது அதிகாரம் அதனுடைய 2வது 3வது வசனம். முதல்ல 3வது வசனத்தை வாசிக்கலாம், அதற்கு பிறகு 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். நன்றார். இங்க முதல்ல ஆண்டவர் சொல்றார், ஓ மூலமா நான் மகிமைப்படுவேன், ஓ மூலமா நான் மாதிரியை வெளிப்படுத்துவேன், மகிமைப்பட்டு அதன் மூலமா என்னுடைய மாதிரி வெளிப்படும். ஆனா அதுக்கு முன்னால என்ன நடக்கணும்? 2வது வசனம் வாசிங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கருத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். இந்த முதல் அனுபவத்திற்கு நான் ஒரு பெயர் சொல்லுவேன், அம்பார துணியின் அனுபவம். இது என்னங்க அம்பார துணி? காட்டன் துணி தெரியும், பாலிஸ்டர் துணி தெரியும். அம்பார துணி என்றால் என்ன? பழைய நாட்களிலே ராஜாக்கள் போருக்கு போகும்போது வில்லை வைத்து அந்த அம்பை விடும் பொழுது அந்த அம்பை வைக்கிறதுக்கு பின்னாடி ஒன்று வச்சிருப்பாங்க, தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? அம்பார துணி. இதுல இருந்து எடுத்து அந்த அம்பை வில்ல வச்சு அதை விடுவாங்க. இந்த அம்பார துணியின் அனுபவம், இந்த வசனத்தின் அடிப்படையில தான் தாவீதை ஆண்டவர் முதலாவது அவர் உருவாக்க ஆரம்பித்தார். அவனுடைய 16 வயது வரைக்கும் என்றைக்கு அவன் வெளியே தெரிய வேண்டுமோ, கோலியாத்தை அடிப்பதற்கு என்றைக்கு அவன் உலகத்திற்கு தெரிய வேண்டுமோ, அது வரைக்கும் அவனை எங்க வச்சிருந்தாரு? நல்ல மறைவிடங்களிலே வைத்து துலக்கி கூர்மையாக்கி அம்பார துணியிலே வைத்திருந்தார். இன்னொரு பாஷையில சொல்றதா இருந்தா மறைத்து வைக்கப்பட்ட அனுபவம். ஆண்டவரினால் மறைத்து வைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிற இந்த அனுபவம் எந்த மனிதனுக்குள், எந்த வாலிபனுக்குள், எந்த குடும்பத்திற்குள், எந்த ஊழியனுக்குள், எந்த சபைக்குள் இது ஆழமாய் இருக்கிறதோ அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் பட்டை தீட்டி ஏற்ற நாளிலே தன்னுடைய வில்லிலே வைத்து அவர் பயன்படுத்துவார். ஆனால் இன்றைக்கு வேகமாய் வளர வேண்டும், உலகமெங்கும் பிரசித்தி பெற வேண்டும், சீக்கிரமாய் என்னை ஜனங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். விளம்பரங்களும் தன்னை புகழ்படுத்துகிற, பிறப்பதற்கு குறை பிரசவத்திலே பிறப்பதை போல சீக்கிரமாய் பிரபலமாக விரும்புகிற ஏராளமான ஒரு அழுத்தங்கள் நமக்குள்ளே வருகிறது. சீக்கிரமா எல்லாம் நடக்கணும், வேகமா நடக்கணும். ஆனா குழந்தை வயிற்றுக்குள்ள எத்தனை மாசம் இருக்கணும்? 9 மாசம் இருந்தாதான் அந்த குழந்தைக்கு பேரு ஃபுல் டேர்ம் பேபி. முழு மாதங்களும் உள்ளே இருந்த பூரண ஒரு குழந்தை. குறைந்த மாதத்திலே 8 மாதத்திலே பிறந்தா கூட அதுக்கு ப்ரீ டேர்ம், குறை மாத டெலிவரின்னு சொல்லுவாங்க. குறை பிரசவத்தில் பிறந்ததுன்னா மூளையில பிரச்சனைகள் வரலாம், அது உயிர் வாழுகிறதுல பிரச்சனை வரலாம், வளர்ச்சியில பிரச்சனை வரலாம். அதனாலதான் ஆண்டவர் அந்த குழந்தைய எத்தனை மாசம் உள்ள வச்சிருக்கிறாரு? 9 மாசம் குழந்தை. 9 மாசம் ஆன உடனே குழந்தை அதுவே தானா சொல்லுமா, நான் வெளியில வரட்டுமான்னு கேட்குமா? கேட்காது. அம்மாவுக்கு வலியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை கீழே இறங்கி வலி வந்து, ஓ இப்பொழுது குழந்தை வருகிற நேரம் என்று எல்லாருக்கும் தெரியும். அது மருத்துவர் தாதிகளுடைய உதவியோடு கூட அது புதிய ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே பிரவேசிக்கும். அது போலதான் ஆண்டவர் உங்களை மாதிரியாய் மாற்றுகிற பாதையில முதலாவது உங்களை மறைத்து வைத்து உருவாக்க விரும்புகிறார். இந்த மறைவுக்குள், அவருடைய கரத்தின் நிழலுக்குள்
நீங்கள் கூர்மையாக்கப்பட்டு புதிதாக்கப்பட்டு எல்லாம் செய்யப்பட்ட பிறகும் கூட மறுபடியும் உங்களை அம்பார துணியில் தான் வைத்திருப்பார். இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் குறித்த நேரம் வரைக்கும் கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் நீங்கள் இருக்க கற்றுக்கொண்டால் போதும். ஆட்டு இடையன் அரசாளுகிற ராஜாவாய் மாறுவது எளிது. சாதாரண ஒரு மேய்ப்பன், அவனுக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் அவனை இப்படி துலக்கி உருவாக்குகிறார், ஏன் ஆண்டவர் இப்படி இவனை அழகாக உருவாக்குகிறார், ஏன் ஆண்டவர் இவனை தனிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த முதல் 16 வருஷங்களிலே அவனுக்கு நடந்த காரியங்களை நீங்கள் பாருங்கள், யாருக்குமே தெரியாது. அதை 17வது அதிகாரத்தில் தான் அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கோலியாத்தை அடிப்பதற்கு முன்பு சவுல் அவனை பார்க்கிறான். நீ எப்படி அவனை அடிக்க முடியும்? அவன் சிறு வயது முதல் யுத்த வீரனாய் இருக்கிறானே என்று சொன்ன பொழுது முதல் முறையாய் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறான். அதுவரைக்கும் சாட்சி கூட அவன் சொல்லவில்லை, சொந்த தகப்பனிடத்திலும் சொல்லவில்லை, யாரிடத்திலும் சொல்லவில்லை. அமைதியாய் காத்திருக்கிறான். என்ன சொல்லுகிறான்? ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, இரண்டையும் இந்த அடியானின் கையினாலே வீழ்த்த உதவின தேவன் என்று சொன்னபோது சவுலுக்கு பொறி தட்டினது. ஒருவேளை இவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறானே, நான் முடியாது என்று சொன்ன போதிலும் இல்லை, அவனுடைய முழு நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்திருக்கிறான். அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்க நடந்தது? யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ரகசியமாக தேவனோடு நீங்கள் செலவழிக்கிற நேரம், தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே உருவாகிற அந்த பிணைப்பு, தேவன் உங்களை உருவாக்குகிற விதம், அவருடைய பலத்த கரத்திற்கு கீழே அடங்கி இருந்து ஆண்டவரே எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை கற்றுக்கொள்ள கூடாது, எது வேண்டும் எது வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் தாவீதுக்கு ஆண்டவர் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அவர் சொன்ன 3 காரியங்களையும் பாருங்க. முதல் தன்னுடைய பாடத்தை இயேசு சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? 6வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. நீயோ தர்மம் செய்யும் போது அந்தரங்கமாய் அது இருக்கட்டும். 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது அறை வீட்டுக்குள் பூசிக்கொள். 17வது வசனம். நீயோ உபவாசிக்கும் போது காணப்படாமல் ஆந்தரங்கத்திலே போதும். 3 விஷயத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். தர்மம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார், உபவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த 3 விஷயத்தை பாருங்க. தர்மம் செய்யறது 1000 ரூபாய்க்கா இருக்கும், விளம்பரம் 1500 ரூபாய்க்கு. ஒரு விஷயம் செய்கிறதை ஊர் முழுவதும் சொல்லக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. அதை விளம்பரப்படுத்தி பெரிதாக்கி தாங்கள் செய்கிறதை சொல்லக்கூடிய. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? வலது கைக்கு கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அது எப்படி தெரியாம இருக்கும்? வலது கையில கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியதானே செய்யும். அது சொல்லதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வலது கையினால நீ கொடுக்கும் பொழுது இதே சரீரத்திலே இணைந்திருக்கிற இன்னொரு அவயவம், உன்னோட கூட இருக்கக்கூடிய இன்னொரு அவயவம், அதற்கே தெரியக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் சபையில் இருக்கிற ஒருத்தருக்கே நீ சொல்ல தேவையில்லை, உன்னோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு கூட சொல்ல தேவையில்லை. அமைதியாய் அந்த காரியங்களை ரகசியமாய் தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனோடு இணைந்திருக்கிற இந்த அனுபவம் இல்லாமல் தேவன் ஒருவரையும் உயர்த்தினதில்லை. அல்லேலூயா. அது பவுலாய் இருக்கட்டும், பேதுருவாய் இருக்கட்டும், மோசையாய் இருக்கட்டும், வருஷங்கள் தான் வித்தியாசம். மோசைக்கு 40 வருடங்கள் தேவைப்பட்டது. எல்லாவற்றையும் அவன் கற்றுக்கொண்டான் அரண்மனையிலே. அந்த வேகத்துல வந்து தேவனுடைய திட்டத்தையும் தெரிந்து கொண்டான், அழைப்பையும் புரிந்து கொண்டான், தரிசனத்தையும் அறிந்து கொண்டான். ஒரே ஒரு காரியம், தனிமையிலே உருவாக்கப்படவில்லை. அதனாலதான் வேகமா என்ன செஞ்சான்? கத்தியை எடுத்து ஒருத்தரை கொலை செய்தான். ஊழியத்துல ஆத்மாவை ஆதாயம் பண்ணதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆத்மாவை போட்டு தள்ளுறதுக்கு இல்லை. ஆத்மாவை ஆதாயம் பண்ண வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்களை ஆதாயம் பண்ண வேண்டிய மோசே அப்படிப்பட்ட மனநிலை இருக்க வேண்டியவன் ஊழியத்திற்கு வந்த உடனே செஞ்ச முதல் காரியம் என்ன? கொலை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நேர ICU வார்டு தான், இனி நீ இங்க இருந்தா சரி பண்ண மாட்டேன்னு சொல்லி நேர மீதியான் தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். 40 வருஷம்
என்ன நடந்தது என்று பைபிள் சொல்லுகிறதா? எதுவுமே சொல்லல. 40 வருஷம் கர்த்தர் அவனை உள்ளேயே வச்சிருக்கிறாரு. இப்ப 40 வருஷத்திற்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, சரி இப்ப நீ போய் செய் இந்த காரியத்தை. அவன் என்ன சொல்றான்? இனி முடியாது. திக்குவாயன் 5 தடவை சொல்றான், ஏன்பா 40 வருஷத்துக்கு முன்னால நீ தானே காலரை தூக்கி விட்டுட்டு வேலை செஞ்ச, இப்ப என்ன ஆச்சு? இப்போ எல்லாம் உடைச்சு இடிச்சு சரியா அம்பார துணியில இருக்குது. அதனால அவன் சொல்றான், என்னால முடியாது. எப்போ நம்ம இந்த இடத்திற்கு வருகிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மை கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். என்றைக்கு என்னால முடியும், நான் செய்து விடுவேன், நான் ஆயத்தமாகிவிட்டேன், நான் தான் அப்படிப்பட்டவன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்துவது முடியாத காரியம். அப்படிப்பட்டவர்களை ஒருவேளை அவர்கள் ஊழியத்திலே இருந்தாலும் அதிகமாய் தேவன் அவர்களை பயன்படுத்த முடியாது. எந்த மனிதன் இல்லை நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவருடைய அம்பார துணியிலே அவர் விரும்பும் பொழுது என்னை எடுத்து பயன்படுத்தட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறானோ, அதனால்தான் இயேசு மலை பிரசங்கத்திலே அழகாய் சொல்லி கொடுத்தார். நீயோ, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த நாள்ல இருந்த பரிசேயர் சதிசேயர் வெளியரங்கமா செஞ்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர், சில பேருக்கு காலையில ஒரு ஹோட்டல்ல போய் இட்லி சாப்பிட்டா கூட அது ஒரு ஃபேஸ்புக்ல, இன்றைக்கு காலையில இட்லி சாப்பிட்டோம். நீ இட்லி சாப்பிட்டா என்ன, தோசை சாப்பிட்டா என்ன, அதுக்கு ஒரு 10 பேர் லைக், ரொம்ப நல்லா இருந்துச்சு இட்லி. அதை வச்சு அந்த நாளில் எனக்கு டிபிஆர் ரேட்டிங் எவ்வளோ வருது, எத்தனை பேர் என்னை வியூ பண்ணுறாங்க, எத்தனை பேர் என்னை செய்கிறீங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அக்காமார்கள் கோவிச்சுக்கிடாதீங்க, அவங்க புது சேலை கட்டினாங்கன்னா வீட்டுக்காரர்கிட்ட வந்து திடீர்னு கேட்பாங்க, எப்படிங்க இருக்குது அப்படின்னு. அவர் வேற டென்ஷனில் இருப்பார், மாதம் லோன் அடைக்கணும், இன்சூரன்ஸை கட்டணும், எல்லாம் நல்லா தான் இருக்குது. அவர் நினச்சிருப்பார் கொடுத்த சாப்பாட்டை. அவர் சொன்ன சாப்பாடை சொல்லலை, என்னை ஒரு நிமிஷம் பாருங்க எப்படி இருக்கேன், ஏன் உன்னை கல்யாணத்தன்னைக்கே பார்த்தாச்சே, புதுசா என்ன, எத்தனை தடவை சொல்றது, நல்லா பாருங்க ஏண்டி, நல்லா தானே, உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா, கடைசியா அவங்களே வாயில சொல்லுவாங்க, சேலை எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. அப்போ நம்ம கெட்ட சேலையே கண்டிப்பா தெரியணும் நம்ம நினைக்கிறோம். இன்னும் சில பேர் புதுசா மோதிரம் பிரைஸ்லெட் போட்டா 4 தடவை கையை நீட்டி நீட்டி காமிப்பாங்க, தெரியுதா இல்லையா, தெரியுதா இல்லை, பிரதர் அங்க பாருங்க இங்க பாருங்க. எதை பார்க்கணும்? அவர் போட்டிருக்கதை பார்க்கணும், நீங்க பாராட்டணும். இந்த எண்ணங்கள் எல்லாருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன பிள்ளைங்க, நீங்க வீடுகளுக்கு போங்க, அந்த பிள்ளை உங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஆனா புது செருப்பு வாங்கி கொடுத்துருப்பாங்க, கலர் கலரா வரும், உங்ககிட்ட வந்து சொல்லும், மாமா செருப்பை பார்த்தீங்களா, புது செருப்பு. அது தன்னிட்ட இருக்கிறத காமிச்சு ஆகணும்னு விரும்புறது. அது அந்த குழந்தையினுடைய எண்ணம். குழந்தையா இருக்கிறவர்களுக்கு தான் அது தெரியும், அந்த அந்த காரியத்தில் ஓடணுன்ற வாஞ்சை இருக்கும். ஆனால் முதிர்ச்சி அடைய விசுவாசிகள் தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவங்க முடிவு பண்ணுவாங்க, இனி அப்படி அல்ல, நானோ ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்தில் செய்வேன், நானோ உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் செய்வேன், நானோ தான தர்மம் செய்யும் பொழுது, எல்லாவற்றுக்கும் சொல்வாங்க, நானோ அப்படி செய்வதில்லை. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய கிருபை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் உபவாசம் இருந்தான்னா எல்லாருக்குமே தெரியும், ஊருக்கே மெசேஜ் போட்டுருவான், இன்னைக்கு நான் உபவாசம், இன்னைக்கு நான் உபவாசம். அந்த உபவாசத்துக்கு அவன் போடுற மெசேஜுக்கே எல்லாரும் சாயந்தரம் பார்த்தா அவனை பார்த்து கேட்கணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பான். இன்னைக்கு உபவாசம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஜெபிச்ச நேரம் 3 மணி நேரம் தான் இருக்கும், எவன் என்னென்ன பதில் போட்டிருக்கோம் அதை பார்க்கறது 4 மணி நேரம் இருக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாதிரியாய் மற்றவர்களுக்கு வெளியே தெரிவதற்கு, தேசங்களிலே தெரிவதற்கு முதலாவது சத்தியமே தெரியாமல் உருவாக்கப்படுவதுதான், அம்பார துணியிலே அமர்வதுதான். இந்த மேய்ப்பனா இருந்த இந்த தாவீதை எங்க வரைக்கும் கர்த்தர் கொண்டு போனாரு, நமக்கு நம்மளா தெரிஞ்ச சம்பவம். அவங்க வீட்டுக்கு சாமுவேல் வர்றாரு, பெரிய தீர்க்கதரிசி, அவரிடத்துல தலையை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பெரிய லைனே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் வச்சிருக்கிறாரு, கடைசி பிள்ளை ஞாபகமே வரல அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் யோசிக்கிறேன், ஞாபகம் இல்லாம இருந்திருக்காது, பிள்ளையை எப்படி மறப்பாங்க? பிள்ளைய மறந்தாலும் அவன் வச்சிருக்கிற ஆட்டை மறக்க முடியாத, அவன் ஆட்டை கொண்டு வந்தா தானே பிஸ்னஸ் நடக்கும். அதனால கண்டிப்பா அப்பா ஞாபகம் வச்சிருந்திருப்பாரு, ஆனா அசட்டையா யோசித்திருப்பாரு, அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் பெருசா தேவை, இன்னும் 4 ஆடை மேய்க்கணும் அவ்வளவுதான், அதை கற்றுக் கொடுத்தால் போதும் என்று சொந்த தகப்பனே
அவன் ஒரு மாதிரியா எழுவதற்கு வாய்ப்பில்லை என்று யோசித்த நேரம், சொந்த சகோதரர்கள் இனி நீ மாதிரியா எழும்புவாயோ என்று கோபப்பட்டு பேசின நேரங்கள், அவன் கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பு சந்தித்த முதல் எதிரி யாரு தெரியுமா? கோபப்பட்ட சகோதரன் தான். அங்க யோவாப் சொல்லுகிறான், நீ சின்ன பையன் ஆட்டை விட்டுட்டு இங்க வேடிக்கை பார்க்க வந்தாயோ. கோலியாத்தை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னால யாரை ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது? சொந்த சீனியர் விசுவாசியை ஃபேஸ் பண்ண வேண்டியது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லிருங்க, கோலியாத்தை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னால சீனியர் விசுவாசியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கோவப்படுவாங்க, சொல்லுவாங்க. உடனே நம்மளும் அவன் எந்த பதிலும் சொல்லல, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. அடுத்தபடி போகிறான். சவுல் அவன் மேல கோவப்படல, ஆனா அவனை நம்பல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். அவன் அங்க போறதுக்குள்ளேயே 3 எதிரியை ஜெயிச்சு தான் போக வேண்டி இருக்குது. ஆனா அதை குறித்தெல்லாம் அவன் கவலைப்படல. அவனுக்கு நல்லா தெரியும், அவனுக்கு எந்த யுத்த பழக்கமும் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் ஒன்று, வில்லை எய்கிறவர் என் ஆண்டவர் என்று அவனுக்கு தெரியும். நான் வெறும் அதிலே அம்பாகத்தான் இருக்கிறேன், நான் வெறும் அதிலே பாயக்கூடிய அந்த ஆரோ, வெறும் அம்புதான் நான் வில் அல்ல என்பது அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அந்த தைரியமாய் ஆண்டவர் சொல்லுகிற இடத்திலே போய் நின்றான். அல்லேலூயா. கர்த்தர் நிறைய நேரங்களில உருவாக்குவார். உடைத்து உருவாக்குகிற அனுபவம் அந்த நாட்கள்ல தான் நடக்கும். ரகசியமாய் கற்றுக்கொள்ளுங்கள், தேவ சமூகத்திலே அமருங்கள், கிரமமாய் உபவாசத்தை வையுங்கள். நான் முக்கியமான ஒரு ஒழுங்குமுறையா நான் சொல்லுவேன், நீங்க கிரமமாய் உபவாசத்தை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு நேரம் செய்யணும் ஊருக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில பேர் 21 நாள் உபவாசம். கன்னியாகுமரியில இருந்து சொல்றேன், தப்பா எடுத்துக்கிடாதீங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் 60 நாள் உபவாசம் இருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் கேட்டேன், சாப்பிடவே இல்லையா? சாப்பிடல. இயேசுவே 40 நாள் தானே இருந்தாரு, 60 நாள். அப்ப அவரை சந்தித்தோம். எப்படி பிரதர் 60 நாள் உபவாசம் இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு பழமும் பாலும் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழத்தை காமிச்சாரு. 1.5 அடி நீளம். நான் முதல் முறையா பார்த்தேன் அந்த ஒரு வாழைப்பழம். சரி, பால் எவ்வளவு பிரதர் குடிப்பீங்க? ஒரு 3/4 லிட்டர் கிளாஸை காமிச்சாரு. இதுல பாலையும் இந்த பழத்தையும் குடிச்சுட்டு நான் உபவாசம் இருந்தேன். நான் சொன்னேன், இதை சாப்பிட்டு இதை குடிச்சுன்னா ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உபவாசம் இருக்கலாம். அவ்வளவு பெரிய காரியம். சில பேர் உபவாசம்னு சொல்லி அதை விளம்பரப்படுத்துறதுலயே நேரம் போயிடும், அதை சொல்றதுலயே நேரம் போயிடும். இதுல வேற சபையில போட்டி. அவங்க 3 நாள் இருந்தாங்க, அப்ப நான் 7 நாள் இருப்பேன். அவன் 7 நாள் இருந்தாங்க, நான் 10 நாள் இருப்பேன். சபைகளுக்குள்ளே போட்டி. இவங்க 21 நாள் வைக்கிறாங்களா, நம்ம 22 நாள் வைப்போம். இந்த பழைய காலத்துல கல்யாண வீட்டுல மொய் எழுதுவாங்க. பக்கத்துல கேட்பாங்க, நீ எவ்வளோ எழுதியிருக்க? 100 ரூபா. அடுத்த ஆள் இவர் வருவாரு, எவ்வளவு எழுதணும்? 101 வைங்க. என்னமோ இந்த 1 ரூபாயில அவர் இந்தியா பட்ஜெட்டே மீட் பண்ற மாதிரி. ஆனா அவனை விட நான் அதிகமா செஞ்சிருக்கிறேன். இந்த போட்டி காரியங்கள் இவைகள் அதிகமா வந்ததுனாலதான் மாதிரியாய் மாற வேண்டிய தாவீதுகள் விளம்பர தாவீதுகளா மாறி கொஞ்ச நேரத்துல ஆளே காணாம போயிட்டாங்க. அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம், அங்க ஒருத்தனை பத்தி அழகா சொல்லுது பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, எப்படிப்பட்ட நபர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமாக அந்த இடத்திலே அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 37வது வசனம். அவர்களுக்கு பின்பு 36ல ஒருத்தனை குறித்து சொல்லுது. அதே வாசனம். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் ஒருவன் எழும்பினான், தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். என்ன செஞ்சான்? தன்னை ஒருவன் பெரியவனாய் மற்றவர்கள் பாராட்டினார்கள் இல்ல, இவனே காசு கொடுத்து நோட்டீஸ் அடிக்க சொல்லிடுவான். வரம்பற்ற ஊழியக்காரரே வருக வருக. நோட்டீஸ் அடிச்சது யாருன்னா இவனே அடிச்சு ஒட்டிடுவான். அப்போ தெயுதாஸ் என்பவன் தன்னையே அவன் பாராட்டி செஞ்சான். உடனே எத்தனை பேர் அவன் கூட சேர்ந்தாங்க? 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். 400 பேர் அவன் டீம்ல உடனே சேர்ந்துட்டாங்க. பெரிய டீம். என்ன ஆச்சு? அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். ஆனா வசனம், அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி, யூதாஸ் என்பவன் மறுபடி ஒருவன் எழும்பினான், தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். இவன் என்ன செஞ்சான்?
ஜனங்கள் தன்னை பின்பற்றதுக்கு என்னென்ன மாய வித்தைகளை செய்யலாம் அவைகளை சொல்லி இழுக்க வேண்டும் என்று சொல்லி இழுக்க ஆரம்பித்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்ப கமாலியேல் அவன் சொல்றான் பாருங்க 38 39. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் அந்த நாட்களிலே இருந்த மிகப்பெரிய வேத பண்டிதர் கமாலியேல், இவனுடைய பாதத்திலே இருந்து படித்தவன் தான் பவுல். சவுலாய் இருந்த பொழுது பெரிய யூனிவர்சிட்டி போன்ற ஒரு மதிப்பை பெற்றவன். அப்படிப்பட்ட மனிதன் சொல்லுகிறான், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போகும், தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. அல்லேலூயா. நீங்கள் மறைந்திருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ நேரம் போகுதே, நம்ம சீக்கிரமா வந்தாதானே பிரபலமாக முடியும், வயசு 45 ஆயிடுச்சே, இன்னும் தெரியாம இருந்தா எப்படி பொழைக்கிறது, எப்படி மேல வர்றது, இந்த பதட்டம் நமக்கு தேவையில்லை. கமாலியேலுக்கு இருந்த இந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம்? தேவனால் உண்டாயிருந்தால் ஒருவனும் உங்களை ஒழித்து விட முடியாது. இது மனிதரால் உண்டாயிருந்தால் ஒருவனும் உங்களை நிலைநிறுத்த முடியாது. ரெண்டுமே உண்மை. You cannot sustain if it is a man-made idea, and you cannot be stopped if it is a God-made idea. यदि लोगों के विचार से लोगों को अपने पास खींचने के लिए अपने खुद योजना के अनुसार यदि आप सेवा करेंगे, आपकी सेवा नहीं टगरेगा. यदि प्रभु के इच्छा के आधार पर यदि आप सेवा करेंगे, आपकी सेवा हमेशा के लिए टगरेगा. और प्रेरितों के काम 5वां अध्याय उसका 36-37 में हम लोग पढ़ सकते हैं. இந்த காரியத்தை ஆண்டவர் அழகாய் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு எந்த பதட்டமும் அல்ல, நாட்கள் போகுதேன் பதட்டம் அல்ல, விளம்பரங்கள் தேவையில்லை, பெரிய காரியங்கள் அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையும் இது தேவனால் உண்டாயிருந்தால் ஒரு மனிதனும் அதை ஒழிக்க முடியாது. அல்லேலூயா. வேதத்தினுடைய முதல் மனுஷன் யோபு சொன்னா, யோபு 42:1 பார்க்காம சொல்லுங்க பாப்போம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த நம்பிக்கை இருந்தா பதட்டமே வராது, டென்ஷனே வராது. நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு எத்தனை பேர் வீடியோ பார்த்துருக்கிறான்ற டென்ஷனே வராது. காலையில எப்படி செய்யலாம் இந்த போராட்டம் வராது. எல்லாவற்றிற்கும் மேல இதெல்லாம் விளம்பரங்கள் சொல்லி கொடுக்க காரியம், சினிமாக்கள் சொல்லி கொடுக்கிற காரியம், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள், அவர்கள் சொல்லுகிற காரியம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தாவீதுக்கு தெரியும், இந்த சிறிய மேய்ப்பனை, இந்த ஆட்டிடையனை ஒரு நாளிலே முன்மாதிரியா எடுத்து செல்வதற்கு என் தேவன் போதுமானவர். ஆனால் அவர் குறித்த நாள் வருகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வயதிலே அவனுக்கு தேவன் அவனை குறித்து வெளியே கொண்டு வந்தார். 17 வயதிலே கோலியாத்தை ஜெயித்தான். ஆனால் மீதமுள்ள 13 ஆண்டுகளும் கூட அவன் பெரிதாய் எழும்ப முடியவில்லை. ஆனால் அவனுக்கு அதை குறித்த கலக்கம் இல்லை. எதிரிகளுக்கு தான் கலக்கம் இருந்தது. அவனுக்கு தைரியமாய் தெரியும், என் தாயின் கருவிலே என்னை உருவாக்கினவர், என்னை வேறு பிரித்தவர், என்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. தேவனை போர் செய்ய விடுங்கள், தேவனை செயல்பட விடுங்கள். உங்களை நீங்களே வளர்ப்பதற்கு முயற்சி செய்யாதிருங்கள். உங்களை குறித்த ஒரு பிம்பத்தை உண்டாக்க வேண்டாம். Do not create a false self image. தன்னை குறித்த தவறான பிம்பத்தை உருவாக்குவது அரசியல்வாதிகளும் விளம்பரஸ்தர்களும் சினிமாக்காரரும். நமக்கு அது தேவையில்லை. தேவன் நினைத்தால் என்னை எந்த இடத்திலும் உயர்த்த முடியும். மீன் பிடிக்க பேதுரு பேச தெரியாதவன், படிக்காதவன், அவன் வாயை கொண்டு ஒரே பிரசங்கத்திலே 3000 பேரை கர்த்தர் திருப்ப முடியும், 5000 பேரை கொண்டு வர முடியும். அவனுடைய நிழலை கொண்டு செத்தவனை உயிரோடு கூட எழுப்புவதற்கு அவருக்கு லேசான காரியம். நான் பிம்பத்தை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை குறித்த மதிப்பை நானே உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் யார் அவனை கனம் பண்ணுவா? பிதா கனம் பண்ணுவா. அல்லேலூயா. நம்முடைய பிதா எப்பொழுதும் நம்மை கனம் பண்ணுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர். ஆகவே கனத்தை நாம் உண்டாக்க தேவையில்லை. கனத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாய் இருந்து, ரகசியமாய் இருந்து, தேவனுடைய அந்த தேவ பக்தியை, கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை
தேவனோடு இருக்கக்கூடிய உங்களுடைய ஜெபங்களை, விசேஷமாய் உபவாச ஜெபங்களை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அதை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நேரம் உபவாசம் பண்ணலாம், 2 நேரம் உபவாசம் பண்ணலாம், எது வேணாலும் நீங்க செய்யலாம். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது உபவாசம் கற்றுக் கொடுக்க போறேன். அது என்ன உபவாசம் தெரியுமா? அதுக்கு பேரு டிஜிட்டல் உபவாசம். என்ன உபவாசம் இது? என்னங்க டிஜிட்டல் உபவாசம் கேக்குறீங்களா? இந்த இருக்கு பாருங்க, இந்த மொபைல் போனை காலையில 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தொட மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு நீங்க ஜெபம் பண்றது ஒரு புது உபவாச ஜெபம். எங்க மிஷினரிகளுக்கு நானே கத்து கொடுத்துருக்கிறேன். சாப்பாட்டை நிறுத்துறியோ இல்லையோ, கறி முட்டையெல்லாம் சாப்பிட்டுக்கோ, எனக்கு அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனையா இருக்குது எது? அப்போஸ்தலர்களுக்கு வயிறு பிரச்சனையா இருந்தது, நமக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு. அன்னைக்கு சீமோனுக்கு மீன் பிடிக்கிற வலை நெட்டு பிரச்சனையா இருந்தது, நமக்கு மொபைல் நெட்டு பிரச்சனையா இருக்கு. அவன் வலையை விட்டு சென்றான், நெட்டை விட்டு சென்றான். இன்னைக்கு நம்மளும் இதை விட்டுட்டு போனாதான் பின்பற்ற முடியும். இன்னைக்கு நிறைய பேர் டிஜிட்டல் உபவாசத்திற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு நாளைக்கு இந்தியாவில் எத்தனை மணி நேரம் பயன்படுத்துறாங்க தெரியுமா? சமீபத்தில் ஹைதராபாத்ல இருந்து வந்திருந்த கிறிஸ்டியன் மீடியா நடத்தக்கூடிய அருமையான ஊழியக்காரர் பீகார்ல எங்க ஊழியக்காரங்களுக்கு பாடம் எடுத்தார். அவர் சொன்னது 7.5 மணி நேரம் பயன்படுத்துறாங்களாம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, 1 மணி நேரமாவது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? யாரு? இயேசு. அன்னைக்கு எனக்கு புரியல, என்ன 1 மணி நேரம் தானே. ஏன்னா இயேசு இதை வச்சுதான் அவர் சொல்லியிருப்பாரு. இயேசு வர்ற நாட்கள்ல 2Gல இருந்து 4G வர்றதுக்குள்ள 5G வர்றதுக்குள்ள இப்ப 7.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் வேற சேட்டலைட் போன் மற்றதெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் நம்புகிறேன் இதை கீழே வைக்க மாட்டான், இதிலே கெட்டிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எதுக்கு அப்பப்ப எடுத்துட்டு போகணும், இதை எதுக்கு மாற்றணும் சொல்லி இதை பேண்ட் சட்டையிலேயே இன்சர்ட் பண்ற மாதிரி அல்லது தோலுக்கு உள்ளே வைக்கிற மாதிரி வச்சா கூட நம்மால் ரெடியாக தான் இருப்பான். சிம் கார்டை உள்ள ஆப்ரேஷன் பண்ணி வச்சிடலாம், வச்சிருங்க, 2 சேர்த்து வச்சிருங்க, 1 கெட்டு போனாலும் பரவாயில்லை. ஏன் நான் இந்த காரியத்தை சொல்றேன்? தேவனோடு நமக்கு இருக்கிற இந்த ரகசிய நெருக்கத்தை குறைப்பதற்கு வருகிற எதை தள்ளி வைத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதுவே உண்மையான உபவாசம். அதனால டிஜிட்டல் உபவாசம் அதை செய்யுங்க. டயட் உபவாசம் ஒரு பக்கம் இருக்கட்டும், 3வது ஒரு உபவாசம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இப்போ ஒரு வியாதி வந்திருக்கு, அதுக்கு பேரு இந்த மொபைலை வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்களாம். நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் யோசிக்கிறேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த விரலுக்கு மட்டும் ஒரு புது வியாதி கட்டாயம் வந்துதான் ஆகும். இது தேய்க்கிற தேயில இது வியாதியில நிச்சயமா. சமீபத்தில் ஒரு தம்பியே வந்து சொன்னான், அண்ணே ஆதார் கார்டுக்கு பிரிண்ட் வைக்கும் போது இதுல மட்டும் வர மாட்டேங்குது, அது எப்படி வரும்? நீ தேய்ச்ச தேய்க்கு வராது, எங்கிருந்து வரும்? வராது. அப்போ சர்ஃபிங் சிண்ட்ரோம் அந்த வியாதிக்கு பேரு. அது என்னங்க வியாதி எங்களுக்கு புரியலையே. ராத்திரி ஒரு 1 மணி நேரம் இதை உட்கார்ந்து அமேசான்ல என்ன போட்டிருக்கான், பிளிப்கார்ட்ல என்ன போட்டிருக்கான், 1 கிலோ கோதுமை மாவு எங்க கம்மியா கிடைக்குது, இந்த சாப்பாடை எப்போ எவன் கொண்டு வருவான், இதை நைட்டு ஃபுல்லா பார்ப்பாங்க. ஆனா ஒன்னையும் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. இதை தினந்தோறும் பார்த்து 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 குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இதை பார்க்கலன்னா இப்ப தூக்கம் வர மாட்டேங்குது. இதுக்கு பேர் தான் என்ன பேரு? சர்ஃபிங் சிண்ட்ரோம். அந்த வியாதியே வந்துருச்சு. எப்படிப்பட்ட வியாதிகள் வருதுன்னு பாருங்க. பக்கத்துல காலை கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னையிலிருந்து வாரத்துக்கு 1 முறை மொபைல் உபவாசம் செய்யணும். அல்லேலூயா. இதுல வேற சில பேருக்கு, அண்ணா எனக்கு முக்கியமான கால் வரும், சைலண்ட்ல போட்டிருக்கலாமா? நீங்க ஒண்ணு நரேந்திர மோடிஜியும் கிடையாது. உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான்ல இருந்து ஒரு காலும் வர போறது இல்லை. இந்த வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற உன் நண்பன் தான் என்ன மக்கா என்ன மச்சி மக்களை சுத்துவோமான்னு தான் பேச போறான். இதை 12 மணி நேரம் கட் பண்றதுக்கு என்ன பெரிய காரியம்? டொனால்ட் ட்ரம்ப் அவங்க கிட்ட பேச போறாரு? இல்ல. அதனால தைரியமா என்ன செய்யுங்க, இந்த மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் வராது, உலகம் தலைகீழா திரும்பாது. பக்கத்துல இருக்க ஆளை சொல்லுங்க, மோடி ஒன்றும் வருத்தப்பட மாட்டாரு, உலகம் தலைகீழா திரும்பாது, டொனால்ட் ட்ரம்பும் வருத்தப்பட மாட்டாரு. ஐயோ என் பிள்ளைக்கு நான் பேச முடியலன்னு யாரும் வருத்தப்பட போறதில்லை. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி என்னடி சாப்பிட்டியா, அவங்க சாப்பிடாம யாராவது இருப்பாங்களா? அம்மாவுக்காகவும் விடுறதில்லை. இவங்களும் உடனே காலையிலேருந்து வந்த எல்லா பிரச்சனையும் சொல்லி, இன்னைக்கு எங்க மாமியாருக்கு சட்னி வச்சேன், என்னை முறைச்சி பார்த்தாங்க, இதெல்லாம் எதுக்கு அங்க சொல்லணும்? அவங்க 2 சொல்ல, நீங்க 2 சொல்ல, ஒரே காரியங்கள் இந்த மொபைல்ல வந்து வந்து வந்து
ஜெபமும் போச்சு. அல்லேலூயா. சில பேர் ஜெபத்தினுடைய நடுவிலேயே ஏதாவது வந்திருக்கான்னு இங்க பார்ப்பாங்க. எதுவும் நீங்க பார்க்க தேவையில்லை. தேவதூதன் மொபைல்ல மெசேஜ் பேச மாட்டான். இயேசு சொல்றதா இருந்தா இருதயத்துல தான் சொல்ல போறாரு. வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு இல்ல. அதனால மொபைல் உபவாசத்தை இன்னைக்கு ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு பலன் தருவார். இது எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்கு. ஒரு சிலருக்கு முக்கியமான காரியங்கள் இருக்கலாம், அரசாங்க வேலையில் இருக்கலாம், அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஊழியத்தில் இருக்கிற வாஞ்சியா இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் தைரியமாய் சொல்லுவேன், தன்னை இந்த உலகத்திலிருந்து விடுவித்து கொண்டு அறையை பூட்டி கொண்டு யாரும் பார்க்காதபடி தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து நீங்க ஜெபித்து பாருங்க. ஏன் இதை செய்யணும்? ஏன்னா இதை செஞ்சாதான் நீங்க கரடிட்ட ஜெயிக்கிற பிராக்டிஸ் கிடைக்கும். இதை செஞ்சாதான் சிங்கத்தோட போராடி ஜெயிக்கிற பிராக்டிஸ் கிடைக்கும். இதை செஞ்சாதான் கோலியாத்திற்கு முன்னால போய் நிற்பதற்கான விசுவாசம் பலப்படும். கையில கூழாங்கல்ல கொடுத்து நீ போய் சண்டை போடுன்னு சொன்னா கூட தைரியமான ஒரு விசுவாசம் வரும். அல்லேலூயா. யாருக்கு வருங்க? கையில 5 கூழாங்கல்ல கொடுத்து நீ போய் சண்டை போடுனா, ஆண்டவரே என்னை பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா? அவன் கேட்டான், என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதான் கோலியாத். நானா இருந்தா கேட்டிருப்பேன், கோமாளி மாதிரி தெரியுதா ஆண்டவரே? என்னை பார்த்தா கல்லை கொடுத்து என்னை அனுப்புறீங்க. அவன் ஒருவேளை விழுந்தாலும் கையில கத்தியாவது வேணுமா வேண்டாமா? அவன் தலையை வெட்டுறது கூட இவனுக்கு கத்தி கிடையாது. விழுந்த பிறகு அவன் பட்டயத்தை எடுத்து தான் அவனை வெட்ட வேண்டி இருக்கு. இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவது எளிது. இன்னைக்கு கொண்டு போய் விட்டா நம்ம செய்வோமா? அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருவோம். என்ன தெரியுமா சொல்லி எஸ்கேப் ஆவோம்? இன்னும் தேவன் என்னோடு கூட பேசவில்லை. அவர் உன் கூட என்னைக்குமே தான் பேசலையே. இன்னும் தேவனிடத்தில் நான் ஜெபித்து விட்டு வந்து நான் சொல்லுகிறேன், ஓடியே போயிடுவோம். அதுக்கப்புறம் சவுல் தேடினாலும் இந்த தேசத்துல நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தாவீது அப்படி அல்ல. 5 கல் கூழாங்கல் பால், அங்க இருக்கிற பால் கொழுக்கட்டையை கொண்டு போய் தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னான். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அமைதியாக வந்திருக்கலாம். ஒரு துண்டு சீட்டு தான் வாங்கிட்டு வரணும். பால் கொழுக்கட்டையை ஃபுல்லாக கொடுத்துட்டேன், போற வழியில எதுவும் நான் எடுத்து சாப்பிடல, 10க்கு 10 கொடுத்துட்டேன். ஏன்னா போற வழியில அவன் யோசித்திருக்கலாம், அவனுக்கு என்ன தெரியவா போகுது, 10ல் 1 நம்மளும் டேஸ்ட் பண்ணிடுவோன்னு. அதுலேயே உண்மையா இருந்தான். தாவீதுக்கு எத்தனை ட்ரைனிங் கொடுத்தாரு. 1 சாமுவேல் 17 படிச்சு பாருங்க, நேரம் இல்லை. குறைஞ்சபட்சம் 10 ட்ரைனிங். உண்மைக்கு ட்ரைனிங், அதிகாலை எழும்புவதற்கு ட்ரைனிங், ஆடுகளை ஒப்புவிப்பதற்கு ட்ரைனிங், கூழாங்கல்லை வைத்து அடிப்பதற்கும் விசுவாசத்திற்கான ட்ரைனிங். கூழாங்கல்ல சரியா அடித்தான்னா அவனுடைய திறமை அல்ல. சின்ன கல்லை குறி பார்த்து அவ்வளோலாம் அடிக்க முடியாது. அவ்வளவு குறிப்பாய் பார்த்து அடிப்பதற்கு ஏற்ற காரிய சூழ்நிலைகள் அங்க இல்லை. அங்கன்னா ட்ரோனை வச்சு பாம்பு போடுற அந்த அனுபவங்கள்லாம் அங்க கிடையாது. ஆனா எப்படி செய்தான்? விசுவாசம் காரியத்தை வாய்க்க செய்தது. இது எங்க இருந்து உருவானது? இது வெளிப்படையா உருவாகாது. அந்தரங்கத்துல நடு காட்டுல தகப்பனால் அசட்டை பண்ணப்பட்ட பொழுதும் அதை குறித்து யோசிக்காம, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று அவன் எழுதின சங்கீதங்கள், அவன் பாடின பாடல்கள், அவன் கர்த்தரிடத்துல நெருங்கி சேர்ந்த அனுபவம் உலகத்துக்கு தெரியாதது. அதுதான் அவனை முன்மாதிரியாய் உயர்த்தி காண்பித்தது. அல்லேலூயா. அம்பார துணியின் அனுபவம் இல்லாவிட்டால் ஒரு நாளும் முன்மாதிரியாய் மாற முடியாது. 2வது காரியம், ஜெயத்தின் அனுபவம். தாவீதுக்கு காணப்பட்ட 2வது அற்புதமான ஒரு வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசியிலே சொல்லப்பட்ட வரிகளை பாருங்க. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து முதல் வசனத்தை வாசிக்கலாம். தாவீதை எல்லா சத்துருக்களின் கைக்கும், தாவீதை கர்த்தர் அவனுடைய, அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும், சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இந்த அதிகாரம் மறுபடியும் சங்கீதம் 18ஆக 2வது முறையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இது ஒரு முக்கியமான சங்கீதம். எந்த ராஜாவுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். தாவீது ஒரு சத்ருவின் இடத்திலே கூட தோற்றது கிடையாது. He never failed in any battle. ஒரு போராட்டத்திலையும் அவன் தோல்வியுற்றது கிடையாது. எல்லா சத்துருக்களையும், கைகளை உயர்த்தி சொல்லலாமா, எல்லா சத்துருக்களையும், ஏதோ ஒரு சில சத்துருக்கள் அல்ல. அவனுடைய ஆவிக்குரிய சத்துரு, மனதளவில, சரீர அளவில, பொலிட்டிக்கலா எவ்வளவு பேர் வந்து போராடினார்களோ, பெலிஸ்தர்கள் வந்தார்கள், விரோதிக்கிற ஏராளமான ராட்சசர்கள் வந்தார்கள். அவனுடைய சொந்த மாமா சவுல் வந்தான். அவனை பிடிப்பதற்கு அவனுடைய சொந்த பையன் அப்சலோம் வந்தான். யார்தான் அவனுக்கு எதிரியாய் எழும்பவில்லை?
வீட்டிலே இருந்தார்கள், வெளியிலே இருந்தார்கள். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் பாடின கடைசி சங்கீதத்தினுடைய கடைசி சங்கீதங்களில் இதுவும் ஒரு சங்கீதம். எது? எல்லா சத்துருக்களுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தா. எல்லாவற்றுக்கும் மேல ஒரு ஜெயம். ஏன் தெரியுமா? இந்த ஜெயமான பகுதி யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் திரளான பரலோக ஐஸ்வர்யத்திற்கு சொந்தமாக மாற முடியும். ஜெயிக்கிற கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு வேண்டும். ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் தான் ஜெயம் பெறுகிற கிறிஸ்தவர்களாய் மாற முடியும். அது உண்மை. ஆனால் ஜெயம் பெறுகிற கிறிஸ்தவர்களை இன்றைக்கு காண முடிவதில்லை. ஏன் தெரியுமா? வாசிங்க. ஆண்டவர் யாருக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்துகிறார்? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் மட்டும்தான் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாவற்றையும் சுதந்தரிக்க நமக்கு வாஞ்சை உண்டு. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, எல்லா வாக்குத்தத்தங்களை, எல்லா வரங்களை. ஆனால் அதற்கு ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எல்லாவற்றையும் ஜெயிக்கிற மனிதன். பாவமா, பிசாசா, உலகமா, ஆசையா, ஆசபாசங்களா, எதிர்ப்புகளா, பிசாசா, எல்லா மந்திர தந்திரங்கள் எது வந்தாலும் சரி, ஒரு சத்ருவின் கைக்கும் தாவீதை கர்த்தர் விழவிடவில்லை. அல்லேலூயா. அவனே தவறு செய்த 3 இடங்கள் இருக்கிறது. ஆனா 3 இடங்களிலும் அவன் உடனடியாய் மனம் திரும்புகிறான். கர்த்தர் அதை மன்னிக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவருடைய இருதயத்துல என்ன இருந்துச்சு? அவருடைய இருதயத்துல என்ன விருப்பம் இருந்துச்சு? வெளிப்படுத்தின 21:7 தான் அவருடைய இருதயத்துல இருந்துச்சு. ஏன்? அடுத்த வரிய வாசிங்க. நான் அவன் தேவனாய் இருப்பேன், நான் அவனுடைய தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான், என் பிள்ளையா இருப்பான். ஆண்டவருடைய மனதில் அவருடைய பிள்ளையை குறித்த வரைபடம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு 3 வசனம் தெளிவா சொல்லுது. அதனுடைய முதல் படி நீங்க வாசிக்க வேண்டாம். யோவான் 1:12, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இது ஆரம்பம் தான். ரோமர் 8:14, அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய புத்திரராய் இருக்கிறார்கள். விசுவாசிச்சா மட்டும் போதாது, அடுத்த ஸ்டெப்ல ஆவியினால் நடத்தப்பட்டாதான் பிள்ளையா கண்டினியூ ஆக முடியும். ஆனா 3வது ஸ்டெப் போய் தான் ஆகணும். எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன் அவன் எனக்கு பிள்ளையாய் இருப்பான். முதல் ஸ்டெப்லயே நான் விசுவாசித்தேன், பிள்ளையாயிட்டேன், நான் அங்கேயே இருப்பேன் என்று சொல்லி சிறு குழந்தை பால் புட்டியை வைத்திருப்பதை போல நாம் வாழ முடியாது. அடுத்தபடி ஆவியானவர் என்னை நடத்துகிற புத்திரனாய் மாறி இருக்க வேண்டும். கடைசி படி ஜெயிக்கிற பிள்ளையாய் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயிக்கிற பிள்ளையை தான் தேடிட்டு இருக்கிறார். அதனாலதான் தாவீது மிக கடுமையான யுத்தங்களை செய்தான், ஏராளமான ரத்தங்களை சிந்தினான். சிங்கங்களோடு எல்லாரோடும் அவன் போராட வேண்டி இருந்தது. அவன் நிறுத்தவே இல்லை. ஆனா எல்லா போராட்டங்களிலும் யார் தான் ஜெயித்தது? தாவீது தான் ஜெயித்தான். இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? சின்ன சின்ன போராட்டங்கள், சில போராட்டங்கள்ல நாம ஜெயிப்போம், சில போராட்டங்களை நம்ம விட்டு கொடுத்துருவோம். சில நேரங்களில் பாவத்தை ஜெயிப்போம், சில நேரத்தில் பாவத்துக்கு விட்டு கொடுத்துருவோம். இன்னும் சில நேரங்களில் கோபத்தை ஜெயிப்போம், சில நேரங்களில் கோபத்துக்கு விட்டு கொடுத்துருவோம். இன்னும் சில நேரங்களில் நம்மை சோர்வுற செய்கிற சத்ருவினுடைய அம்புகளுக்கு நம்மளை விட்டு கொடுத்துருவோம். ஆனா இந்த கன்வென்ஷன்ல ஆண்டவர் எல்லா சத்துருக்களின் மீதும் ஜெயத்தை பெற்ற தாவீதை போல நம்மை மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எத்தனை முறை ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இனிமே பாஸ் ஆயிரும். இனிமே நம்ம பாஸ் ஆக வேண்டிய அவசியம் உண்டு. ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஜெயிக்க வேண்டிய அவசியம் உண்டு. இனி தோல்விகளை பார்த்து தோல்வியிலே பழகி போன கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடாது. எல்லாரும் தோக்கதானே செய்யறாங்க, யார் தோக்காம இருக்கிறாங்க என்று வாக்குவாதம் செய்கிற கிறிஸ்தவர்களாய் அல்ல. எந்த எதிரியாய் இருந்தாலும் அவனை முறியடிக்கிற, அவன் மறுபடி வந்தாலும் அந்த சோதனைகளை, அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் மாற வேண்டும். அதனாலதான் பவுல் சொன்னார், அவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் அழகாய் இருக்கிறது, மோர் தேன் கான்குரர்ஸ். ஜெயம் பெற்றவர்களை காட்டிலும் பெரியவர்களாய் நாம் இருக்கிறோம்.
இந்த ஜெயிக்க அழைக்கப்படுகிற வாழ்க்கை ரொம்ப அவசியங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பேட்டில் ஃபீல்ட், அது ஒரு யுத்த களம். அது எங்கெல்லாம் யுத்தம் நடக்கும் தெரியுமா? முதல் யுத்தம் சிந்தனை களத்துல நடக்கும். எங்க நடக்கும்? சிந்தனையில. இங்க முதல்ல சந்தேகம் வரும், இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரா. ஒரு பாட்டியம்மா ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன்ல உட்கார்ந்து இருந்தாங்களாம். பிரசங்கியார் பிரசங்கித்தாராம், நீ விசுவாசத்தோடு இந்த மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி கடலுக்கு போ அப்படின்னு சொன்னா நடந்துருன்னு. பாட்டி அன்னைக்கு நைட்டு வேகமா போய் ஜோம் பண்ணி அடுத்த நாள் காலையில ஒரு சக்க மரம் வீட்டுக்கு முன்னால நின்றுருக்கு, இந்த மரத்தை கடலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு காலையில போய் கண்ணை மூடி, இயேசுவே நேத்து கன்வென்ஷன் பிரசங்கியார் சொன்னதை போல நான் ஜெபிக்கிறேன், இந்த சக்க பல மரம் பிடுங்கி கன்னியாகுமரி கடல்ல போய் நிற்பதாக அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தாங்க. அது போச்சா போகலையா? நீங்க பார்த்திருக்கீங்க. அந்த மரம் போகல, அங்கதான் நின்றுகிட்டு இருந்துச்சு. பாட்டி சொன்னாங்களாம், எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும். ஆனா ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? இயேசுவின் நாமத்தினால போவதாக உள்ளுக்குள்ள இருந்து அது எப்படி போகும்? இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. சிந்தனை களத்துல நமக்கு வருகிற போராட்டம், சந்தேகம், ஜெயிக்க முடியல. இப்படியெல்லாம் நடக்குமா? ஜெயிக்க முடியல. காரியங்கள் உள்ள ஏராளமான போராட்டம், கவலையும் இங்கதான், சந்தேகமும் இங்கதான், எல்லா தவறுகளும் இங்கதான் ஆரம்பிக்குது. ரெண்டாவது போராட்டம் வாயில, உதடுகளில. எதை பேசுவது, எதை பேசக்கூடாது. சில பேரை நீங்க பேசுறத நிப்பாட்டவே முடியாது. இதுல வேற அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவ்வளோ நேரம் சொல்லிட்டு இதை உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்றேன், வேற யார்ட்டையும் சொல்லல அப்படின்னு சொல்லி 50 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்களால வாயை ரகசியமா வச்சிருக்கவே முடியாது, சொல்லித்தான் ஆக வேண்டும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதை பேசி முடிச்சு. ஒரு ஆய்வு சொல்லுகிறது, இந்தியாவில் ஆண்கள் ஒரு நாளைக்கு 5000 வார்த்தை பேசுறாங்களாம். எத்தனை வார்த்தை? பெண்கள் 15000 வார்த்தை பேசுறாங்களாம். அப்ப என்கிட்ட ஒரு அண்ணன் வந்து சொன்னாரு, நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு. அப்படியான நீங்க சொல்லுங்க, 15000 இல்லை 50000 பேசுறாங்கன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், அது உங்க வீட்டு சாட்சி. ஆனா காமனா சொல்லக்கூடிய இடம் 15000. வார்த்தைகள் மேல கண்ட்ரோல் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பேசுகிறோம் என்று தெரியல. தெரியாத கோபங்கள், தேவையற்ற பொய்கள், பழிகள், மற்றவர்களை குறைத்து பேசுகிற காரியங்கள். 2 வார்த்தை பேசினாலும் அதுல 2 கோல் இல்லாம இருக்காது. நான் நேற்று சொன்னேன், பைபிள்லயே அதிகபட்சமாய் பரிசுத்தம் என்கிற வார்த்தை வருகிற அதிகாரம் எந்த அதிகாரம் தெரியுமா? லேவியராகமோ 19வது அதிகாரம். அதுல உள்ள ஒரு வசனத்தை பாருங்க. எது பாவம் அதிகபட்சமா சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பாருங்க, வாசிங்க. லேவியராகமம் 19:16 வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். கோல் சொன்னா என்ன கிடைக்குமா? இரத்த பழி கிடைக்குமா? பாத்தீங்களா? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டுக்கு வெளியில போட்டிருந்தாங்க, இங்கு காசிப் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஜோன்னு போட்டிருப்பாங்க, இங்கே ஒய்ஃபை வசதி இருக்குன்னு. அந்த வீட்டுக்கு வெளியில் அழகாக போட்டிருந்தாங்க, இங்கு கோல் சொல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இது நல்ல போஸ்டராக இருக்கு நினைக்கிறேன். 2027க்குள்ள நம்ம அந்த போஸ்டரை வீட்டுக்கு வெளியில் அடித்து தொங்க விட்டுருங்க. இங்கு எது தடை செய்யப்பட்டிருக்கிறது? மதுபானம் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொன்ன மாதிரி, புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டதுன்னு சொன்ன மாதிரி, இங்கு கோல் தடை செய்யப்பட்டுள்ளது. அதை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. ஏன்னா இந்த வார்த்தைகள் இருக்கிறதே, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். மற்றவர்களை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறத குறைக்கணும். அப்படி பேசுகிறதா இருந்தா நலமானவைகளை நம்ம பேசலாம். அல்லேலூயா. ஏன்னா இந்த வாயில இருந்து தான் எது வெளிப்படணும்? சத்தியம் வெளிப்படணும். ஒரே நீரூற்றிலிருந்து துதியும் சபித்தலும் வெளிப்படுவது எப்படி? யாக்கோபு கேட்கிறார். இதுதான் சுக்கான். கப்பலை திருப்புகிற சுக்கான் எது? நாக்கு. யாக்கோபு 3வது அதிகாரம் சொல்லுது, வாழ்க்கை என்கிற இந்த கப்பலையே திருப்புற சுக்கானே உங்களுடைய மனது இருதயம் இல்லை, நாக்கு தான் சொல்லுது. அது அனல் தீயை போன்றது. அந்த தீயை நீங்க சரியா அடுப்புல போட்டீங்கன்னா பிரயோஜனப்படும், வீட்டில் போட்டீங்கன்னா குடும்பம் எரிஞ்சிரும். அதனால எங்க நம்ம தீயை கரெக்டா பயன்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியம். ஆகவே இதுல ஜெயிக்கிற அனுபவம் சிந்தனையிலே தேவை, எனக்கு வார்த்தையில தேவை, 3வது என்னுடைய கிரியைகள்ல நடக்கைகள்ல தேவை, பார்வைகள்ல தேவை, மற்றவைகளின் தேவை. ஆனா குறிப்பா இந்த 3 காரியங்கள்ல என்னுடைய சிந்தை, என்னுடைய பார்வை,
என்னுடைய பேச்சு. இதை மூணை வச்சு தான் நான் எப்படி நடக்க போறேன்றது டிசைட் ஆகுறது. வாட் ஐ திங்க் அண்ட் வாட் ஐ see அண்ட் வாட் ஐ ஸ்பீக். இதை வச்சு தான் வாட் ஐ எம் கோயிங் டு வாக் அப்படின்றது டிசைட் ஆகிறது. अपने आंखों में, अपने विचारों में, अपने होठों में कितना हमारा कंट्रोल है, उसके ऊपर विजय पाना है. इसी के दौरान ज्यादा से ज्यादा लोग पाप में फंस जाते हैं. लेकिन आज प्रभु हमें बुलाता है इन तीनों बातों से और हम होशियार रहना है और इसके ऊपर विजय पाना है. இதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அற்புதமான காரியங்கள். அல்லேலூயா. ஜெயிக்கிற மனுஷனா நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீது கோலியாத்தை மட்டும் ஜெயிக்கல, அவன் மட்டும் ஜெயிக்கல. 1 நாளாகமம் 20 திருப்புங்க. அவன் ஜெயிக்கிறவனா இருந்ததுனால அந்த டீமே எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. 1 நாளாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்தை வாசிங்க. திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிற போது, திரும்ப பெலிஸ்தர் पहला इतिहास उसका 20वां अध्याय 5वां वचन. யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகோமியை கொன்றான். போதும். கோலியாத்தை கொன்றது யாருன்னா உடனே சொல்லிடுவீங்க, கோலியாத்தின் தம்பியை கொன்றது யார்? இதுல போட்டிருக்கு பாருங்க. கோலியாத்துக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவன் பேர் என்ன பேரு? லாகேமி. அவனை கொன்னது யாரு? எல்கானான். இது யாருக்காவது தெரியுமா? நமக்கு தெரியாது. தாவீது கோலியாத்தை கொன்னா நமக்கு நல்லா சொல்லுவோம். ஆனா தாவீது கோலியாத்தை மட்டும் இல்ல, கோலியாத் தம்பி வரைக்கும் யாரை வச்சு கொன்னா? கடைசி வசனம் பாருங்க, 8வது வசனம். காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் அடிந்தார்கள். நீங்க ஜெயிக்கிற தாவீதா இருந்தா உங்க குடும்பத்துல உள்ளவர்களும் ஜெயிக்கிறவர்களா மாறுவாங்க. நீங்க ஜெயிக்கிற நல்ல விசுவாசிகளா இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற மற்ற விசுவாசிகளும் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவாங்க. நம்முடைய சபை ஜெயிக்கிற சபையா இருந்தா சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதை பார்த்து நம்மோடு கூட இணைந்து அவர்களும் ராட்சசர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் வரும். தாவீதோடு கூட இருந்தவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, தாவீதே நீர் கோலியாத்தை கொன்றீர். அங்க எல்கானான் வந்து சொல்லுகிறான், ராஜா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இப்ப அவன் தம்பி வந்திருக்கிறான், சரி போ, நீ போய் கொல். மற்ற ராட்சசர்களின் பிள்ளைகள் வந்தாங்க, தாவீதின் சேவகர்கள் வந்தாங்க, நாங்களும் போய் போராடுகிறோம், போராடு. எல்லாரையும் ஜெயம் பெற வைக்கிறவர்களாய் அவன் மாற்றினான். ஹல்லேலூயா. ஒருத்தனுக்குள்ள இருந்த காரியம் எத்தனை அழகாய் அது மாறி இருக்கிறது, எத்தனை மேன்மையாய் அது மாறி இருக்கிறது. 3வது காரியம், இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அனுபவமாய் அவனே சொல்லுகிற அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், அவனுடைய கடைசி வார்த்தைகள் அவனே சொல்லுகிறான். எது அவனுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்று. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று, யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது. 2வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. தாவீதை குறித்து சொல்லும் பொழுது இதை சொல்லாமல் இருக்க முடியாது. இது நமக்கு தெரிந்த சத்தியமாய் இருந்தாலும் தாவீது ஒரே ஒரு ராஜா, அவன் மாத்திரம்தான் 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. சாமுவேல் வந்த பொழுது 1வது முறை தைல குப்பியிலிருந்து அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். பிறகு யூத கோத்திரத்திற்கு ராஜாவாய் மாறின பொழுது 2 சாமுவேல் 2 அவன் மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதற்கு பிறகு சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அவன் ராஜாவான பொழுது மறுபடியும் 7 வருடங்கள் கழித்து அபிஷேகம் பண்ணப்பட்டான். இது எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 3 மடங்கான அபிஷேகம் அல்லது 3 விதமான அபிஷேகம். எலிசாவுக்கு கிடைத்தது இரட்டத்தனையான அபிஷேகம் பழைய ஏற்பாட்டிலே. அது என்ன அபிஷேகம்? அவன் எலியாவின் இடத்துல இருந்த தீர்க்க தரிசன வரத்தினுடைய இரட்டத்தனையாய் அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற நீங்களும் நானும் எலியாவின் அபிஷேகத்தை போல நாம் பெறுவதில்லை, நாம் இயேசுவின் அபிஷேகத்தை போல நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனாலதான் ஆசாரியத்துவத்தையே அவர் மாற்றினார். ஆரோனின் ஆசாரியத்துவத்திலிருந்து மெல்கி சேதேக்கின் ஆசாரியத்துவத்திற்கு மாற்றி, இது ஒரு பெரிய பாடம். எபிரேயர் 7-8வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. ஆரோனின் வழியான அபிஷேகம் புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் அல்ல, அது
குடும்பத்திலே வருவது, கோத்திரத்திலே வருவது, அப்பாவிற்கு பின்பு பிள்ளை, பிள்ளைக்கு பின்பு பிள்ளை, இது பழைய ஏற்பாட்டினுடைய முறை. புதிய ஏற்பாட்டு அது ஒரே ஒரு கோத்திரம் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும், லேவி கோத்திரம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மெல்கிசேதேக்கின் அபிஷேகத்திலே எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களும், எந்த மனிதர்களும், எந்த சாதாரண நபர்களும், ஆண்களும் பெண்களும் யார் வேண்டுமென்றாலும் இந்த ஆசாரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால்தான் இயேசு சொன்னார், இயேசு ஆரோனின் முறைப்படி ஆசாரியனாய் மாறாமல் மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியராய் மாறினார். அதுல என்ன, மெல்கிசேதேக்குக்கு 2 பதவிகள் இருந்தது. ஒன்று அவன் ராஜா, இன்னொன்று அவன் ஆசாரியன். he was the priest and he was the prince or the king. 2 அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் நாம் இயேசுவின் வழியாக அந்த 3ஐயும், எது பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட 3வது அபிஷேகம் தீர்க்க தரிசன அபிஷேகம், இந்த 3ஐயும் இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கர்த்தர் தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ஆயத்தமாகும் பொழுது அவனுக்கு கிடைத்த அபிஷேகத்திலே அவன் திருப்தியாகவில்லை. அந்த அபிஷேகத்தை வைத்துதான் கோலியாத்தை ஜெயித்தான். ஆனால் ராஜாவாய் மாறின பொழுது இது போதாது, இன்னமும் வேண்டும் என்ற பொழுது 2வது முறை, ஆனா 2 கோத்திரம் தான் அவனுக்கு கிடைச்சாங்க. இப்ப கடைசியா 12 கோத்திரம் வந்த பொழுது ஐயோ இன்னமும் எனக்கு வேண்டுமே என்று சொல்லி 3வதையும் அவன் பெற்றுக்கொண்டான். இந்த 3ம் எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது? புதிய ஏற்பாட்டிலே தாவீதை போல மாறுவார்கள் என்று சொல்லப்பட்ட விசுவாசிகள் இயேசுவுக்குள் இருந்த பிரதான ஆசாரியரின் அபிஷேகம், இயேசுவுக்குள் இருந்த ராஜாவின் அபிஷேகம், இயேசுவுக்குள் இருந்த தீர்க்க தரிசியின் அபிஷேகம். மோசே சொன்னாரே, உங்களுக்குள் மகா பெரிய தீர்க்கதரிசி ஒருவர் வருவார் என்று சொன்ன இயேசுவுக்குள் இருந்த அந்த 3வது தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அபிஷேகத்தை குறித்து நான் உங்களுக்கு அதிகமாய் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை அதில் எவ்வளவு என்னோடு கூட ஒத்துக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. அபிஷேகம் என்று சொன்ன உடனே அந்நிய பாஷையிலே சில நாட்கள் பேசி முடித்து விடுவதுதான் என்று நாம் நிறுத்திவிடக் கூடாது. அது வெறும் ஆரம்பம் தான். பவுல் சொல்லுகிறான், உங்களை காட்டிலும் அதிகமான பாஷைகளை நான் பேசுகிறவன், 3ஆம் வானம் வரைக்கும் போனவன். ஆனால் தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள், அதிகமான காரியங்களை நாடுங்கள் என்று சொல்லி அவன் அழகாய் கற்றுக் கொடுக்கிறான். அபிஷேகம் என்பது என்ன? நீங்கள் எந்த அளவிற்கு இந்த அபிஷேகத்தை பயன்படுத்துகிறீர்களோ, எந்த அளவிற்கு இந்த அபிஷேகத்தை கனப்படுத்துகிறீர்களோ, எந்த அளவிற்கு இந்த அபிஷேகத்தை பாதுகாக்கிறீர்களோ, அதை வைத்துதான் அடுத்தபடியான அபிஷேகம் ஊற்றப்படும். வேதத்திலே நான் கற்றுக்கொண்டபடி 3 இடங்கள் தான் அபிஷேகத்தை அதிகமாய் பெற்றுக்கொள்வதற்கு. வாசியுங்கள், அந்த 3 வசனங்களை நான் உங்களுக்கு வேகமாய் காண்பிக்கிறேன். யாருக்கு அதிகமான அபிஷேகம், யாருக்கு குறைவான அபிஷேகம்? வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த அபிஷேகம் முதல் முறை ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய சரீரத்திலே வித்தியாசமான ஒரு உணர்வுகளை உணரலாம், அல்லது சரீரத்திலே ஒரு பெரிய காரியங்கள். ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் நிரப்பப்படும் பொழுது அதை காட்டிலும், சரீர உற்சாகத்தை காட்டிலும் உள்ளுக்குள் ஆவிக்குள் நீங்கள் நிரம்புவதை, ஆவிக்குள் களி கூறுவதை, ஆவிக்குள் பாத்திரம் நிரம்புவதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான அபிஷேகம். வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம், இயேசு சொன்ன அந்த வசனங்கள் 38, 39 வசனங்களை வாசிக்கலாம். சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைப்புகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்ப 37 வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அபிஷேகத்தினுடைய அளவு, முதல் காரியம், உங்களுக்கு விசுவாசம் கட்டாயம் இருக்க வேண்டும், அதோடு கூட தாகம் இருக்க வேண்டும். எவ்வளவு தாகமோ அவ்வளவுதான் ஊற்றப்படும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஒரு நதி அல்ல, நதிகள் ஓடும். ஆனால் இந்த நதிகளினுடைய அளவு உங்கள் தாகத்தை பொறுத்தது. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துட்டு வர்றாங்க, 4, 10, 20 மூடையை தூக்கி வச்சுட்டு வர்றாங்க.
அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி கொடுங்க, ஏம்மா இது போதாதுமா ஒரு செம்புல கொடுங்கம்மா, கட 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 கடன்னு குடிப்பாங்க. நல்ல ஏசி ரூம்ல இருந்து உட்கார்ந்துட்டு வெளியே இருந்துச்சு வர்றாங்க, அவங்ககிட்ட தண்ணி கொடுங்க, நீங்க கொடுக்குற கிளாஸ்ல பாதியை குடிச்சிட்டு பாதியை வச்சிருவாங்க. தாகம் எவ்வளவோ தண்ணீர் அவ்வளவு. அதுதான் ஆண்டவர் சொன்னது, தாகம் உள்ளவன் வறண்ட நிலங்களில் ஆறுகளை ஊற்றுவேன். ஒரு வறண்ட நிலத்தை போல எனக்கு இது கட்டாயம் வேண்டும், இது இல்லாவிட்டால் முடியாது. தாகம் எடுத்தவனை நீங்க போய் பாருங்க, அவனை உட்கார வச்சு 1 லட்சம் ரூபாய் கூட கொடுங்க, அப்பா தண்ணி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தர்றேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துரு. சார் முடியல, தாகம் கூட கூட நாக்கு வரணும், நாக்கு வரல வரல தண்ணியினுடைய சத்து குறைய குறைய நம்முடைய கண்கள் இருள ஆரம்பிக்கும். அதனால தாகம் இருக்கிறவன் விடவே மாட்டான், தண்ணி 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 கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பசியை கூட அடக்கி விடலாம், ஆனால் தாகத்தை அடக்க முடியாது, நான் வறட்சியை அடக்க முடியாது. உங்களுடைய ஜெபம் அப்படிப்பட்ட இருதயத்தில் இருந்து வரும் என்றால், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், வறண்ட நிலங்களில் இருந்து அது வரும் என்றால் என் ஆறுகளை நான் பாய செய்வேன். அதுல ஒரு நதி அல்ல, ஆறுகளை பாய செய்கிறவர். ஆகவே தாகம் அதிகப்படுத்துங்கள், அதிகமான தாகம் வரணும். இந்த தாகம் அதிகமாகணும்னா மற்ற தாகங்கள் குறைய வேண்டும், உலகத்திற்குரிய தாகங்கள் குறைய வேண்டும், பொருளாசைக்குரிய தாகங்கள் குறைய வேண்டும், உல்லாசத்திற்குரிய தாகங்கள் குறைய வேண்டும். அப்பதான் இந்த தாகம் அதிகமாகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தாகம் கூடணும். நிறைய பேர் நீங்களே சொல்லுங்க, இப்பமே தாகம் தான் எடுக்குது பிரதர், தாகம் கூடணும். இந்த தாகம் எப்படி கூடுதோ அந்த அளவிற்கு தண்ணீர் வரும். 2வது, எப்ப தெரியுமா அதிகமான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி தருவாராம்? வாசியுங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். அதிக அபிஷேகம் யாருக்கு? அதிக அபிஷேகம் எந்த சூழ்நிலையில கர்த்தர் ஊற்றுகிறார்? வேத வசனங்களின் அடிப்படையிலே இந்த 3 காரியங்களை நீங்க பார்க்கலாம். 9வது வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 1:9. நீதியை விரும்பி, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால், ஆதலால், அந்த வார்த்தையை ஒரு நிமிஷம் நிப்பாட்டிக்கோங்க. ஆதலால், இந்த காரணத்தினால், இந்த ஒரு காரணத்தினால். எந்த காரணம்? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தீர். நீதியை விரும்பி அக்கிரமத்தை செய்யாதிருந்தீர் என்று சொல்லப்படவில்லை, அக்கிரமத்தை ஜெயித்தீர் என்று சொல்லப்படவில்லை, அக்கிரமத்தையே வெறுத்தீர். அந்த வெறுப்பு வந்ததுனால, ஆதலால் தேவனே, தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும், தோழரை பார்க்கிலும், மற்ற விசுவாசிகளை பார்க்கிலும், மற்ற ஊழியரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். அப்ப முதல்ல தாகம் அதிகமாகணும். 2வது, பாவத்தை வெறுக்கணும். பாவத்தை ஜெயிக்கிறது ஒரு படி, பாவத்தை வெறுக்கிறது அடுத்த படி. உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடு, சில பேருக்கு பாகக்காயை பார்த்தாலே போதும், இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை, அந்த மாதிரி அதை பார்ப்பாங்க கோவமா. இதை ஏமா வாங்கிட்டு வந்த, இதை விட வேற உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதா? கிடைக்காத விருப்பமில்லாத ஒரு காரியத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்களோ, அதை சட்டை செய்ய மாட்டீங்களோ, அதுபோல பாவத்தை பார்க்கும் பொழுது ஒரு வெறுப்பு, ஐயோ இது தேவனுக்கு பிரியம் இல்லாததே என்கிற ஒரு வெறுப்பு, இது வந்தா போதும், ஆனந்த தைலம் என்ன செய்யும்? தோழர்களை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாய் வரும். ஹல்லேலூயா. 3வது ஒரு இடம் கர்த்தர் எங்க தைலத்தை அதிகப்படுத்துறாரு? சங்கீதம் 23, நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம், கடைசி 2 வசனம் வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்தீங்களா? அங்கதான் நிரம்பி வழியுது. எப்போ? சத்துரு வரும் பொழுதுதான், நீங்க சவால்களை சந்திக்கும் பொழுது உங்க அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? கூட்டுறாரு. நான் நிறைய உதாரணத்தை சொல்ல முடியும். ஸ்தேவானை ஜனங்கள் எதிர்த்த பொழுது அவன் ஆவியிலே நிரம்பி வானத்தை பார்த்தான், பரலோகம் அவனுக்கு திறந்திருந்தது. சிம்சோன் ஒவ்வொரு முறையும் சவாலை எதிர்கொண்ட பொழுது இன்னொரு விசை ஆவியிலே நிரம்பினான். ஆலோசனை சங்கத்தார் விரோதமாய் பேசின பொழுது பேதுருவும் யோவானும் ஆவியிலே நிறைந்து. அப்ப சவால்களை சந்திக்கும் பொழுதுதான் எது கூடுது? அபிஷேகம் கூடுது. பயப்படக்கூடாது. சவால்கள் வரும் பொழுது ஏளத்தனையான அக்கினிய அங்க நேபுகாத் நேச்சர் உண்டாக்குனானா, அந்த ஏளத்தனையான அக்கினிக்கு இணையான அக்கினிய உள்ளத்துல ஆண்டவர் ஊற்றுவார்.
அதுதான் நம்மளை அவிழ்க்க முடியாது, நம்மை சேதப்படுத்த முடியாது, நம்மை தொட முடியாது. எங்க அதிகமாய் சத்துரு வேலை செய்கிறானோ அங்க அதிகமான காரியங்கள். பொதுவா இது ஊழியர்களுக்கு அதிகமா, யார் ஊழியம் செய்ய வாஞ்சியா இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த காரியங்கள் அதிகமா பார்க்க முடியும். குறைந்தபட்சம் இந்த 3 தான் வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள். தாகம் அதிகமாக வேண்டும், பாவத்தின் வெறுப்பு அதிகமாக வேண்டும், சத்ருவை சந்திக்கக்கூடிய தைரியம், அந்த கமிட்மெண்ட் எனக்குள்ள வரணும். இதை நான் செய்ய ஆரம்பிச்சேன்னா எனக்குள்ள கர்த்தர் அபிஷேகத்தை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சிங்கத்தை கிழிச்சதுனாலதான் சாமுவேலை வர வச்சு தைலத்தை ஊற்றினாரு. ஓ, இவன் சிங்கத்தினுடைய வாயிலிருந்து தன்னுடைய ஆட்டை காப்பாற்றுகிறான், போனா போது ஒரு ஆடு அப்படின்னு அவன் விடல. இந்த ஒரு விசுவாசி தானே, இவன் போனாதான் நல்லது, இவன் இருந்தாதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு யோசிக்கல. உள்ள போய் வாயில மாட்டின அந்த ஆட்டை உள்ள கையை விட்டு திருப்பி வெளியில எடுக்கிறான். இவனையும் அது காயப்படுத்துகிறது. வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. ஆட்டுக்காக காயம் ஏற்று ரிஸ்க் எடுத்து செய்யறான் ஒரு ஆட்டை காப்பாத்துறதுக்கு. அதுதான் சாமுவேலை இவனிடத்துல வர வச்சது. தைல குப்பிய இவனை நோக்கி திருப்பினது. அங்க கூட நிப்பாட்டல, இஸ்ரவேலுக்காக சண்டை போடுறதுக்கு எல்லா இடத்துலயும் ஆயத்தமாகறான். அப்படிப்பட்ட நேரங்கள்ல ஆச்சரியமா கர்த்தர் இவனை குகையில இருந்த நாட்கள்லையும் ஆண்டவர் இவனை வழி நடத்தி இஸ்ரவேலுக்காய் கன்சர்ன், ஒரு பாரம் உள்ளவனா போராடுறான். கர்த்தர் இவனை மறுபடியும் அபிஷேகிக்கிறார். இந்த 2 கோத்திரத்துக்கு இவன் காமிச்ச வைராக்கியத்தை மறுபடியும் 12 கோத்திரத்துக்கும் இவன் காமிக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் இன்னொரு முறை இவன் அபிஷேகம் பண்றார். இவன் கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட அதான் கேட்கிறான். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தா கூட அவன் பாவம் செஞ்சு விழும் பொழுது அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன? செத்து போக போகிற என் பிள்ளைக்கு பதிலாக இன்னொரு பிள்ளைய தாங்கன்னு கேட்கல. ஆனால் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள, இதை மட்டும் எடுத்துறாது. இந்த அபிஷேகம் போச்சுன்னா நானும் சவுலும் வேற இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி மாறிடுவோம். எங்க 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அம்பார துணியின் அனுபவம், எல்லா காரியங்களிலும் ஜெயம் பெறும் ஒரு அனுபவம், அபிஷேகத்தினுடைய நிறைவில் வாழும் ஒரு அனுபவம். ஒரே ஒரு வசனம் வாசிச்ச ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம், விளக்கமாய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 சாமுவேல் கடைசி அதிகாரம். இவன் செய்த இவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட கடைசி அனுபவம் இவனை கொண்டு போய் ராஜாக்களுக்கும் மற்றவர்களுக்கும் அளவுகோலாய் மாற்றினது. ராஜாக்களுக்கும் மற்றவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இவனை முன்மாதிரியாய் காண்பித்தது. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். ராஜா அர்வனாவை பார்த்து, அர்வனானை பார்த்து, அப்படி அல்ல இலவசமாய் வாங்கி என் தேவனாய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல், இலவசமாய் நான் வாங்கி சர்வாங்க தகன பலியை செலுத்த மாட்டேன். தாவீது தவறு செய்கிறான். 70,000 பேர் அங்கு அடிக்கப்படுகிறார்கள். வாதை வருகிறது. எருசலேமிலே நின்று அந்த சங்கார தூதன் சங்காரம் செய்து கொண்டிருக்கிறான். தேவ தூதனிடத்திலே அந்த பார்த்த பொழுது இவன் கீழே விழுந்து அழுகிறான். ஆண்டவரே, தவறு செய்தது நான் தானே, இந்த ஆடுகள் அல்ல. அப்பொழுது வாதை நிறுத்தப்படுகிறது. எபூசியனாகிய ஒர்னான் அல்லது அர்னோனான் என்கிறவனுடைய களத்திற்கு போகிறான். அந்த தரிசனத்தை பார்த்த இடத்திலே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அங்கிருந்த ஒர்னான் சொல்லுகிறான், ராஜாவே, இது நீங்க கொடுத்த லேண்டு தானே? ஏன்னா அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல, காலனி நிலமாய் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலம், அதிலே இவனுக்கு கிடைத்த சீட்டு தான் அது. அதனால் இது உம்முடையதுதான், இது அரசாங்கம் கொடுத்ததுதான், அதுவும் ராஜா நீர் எங்களுக்கு பிரியமானவர், எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அதற்கு பதிலை தான் சொல்லுகிறான். இலவசமாய் நான் வாங்கி பலியிட மாட்டேன், அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி விலைக்கிரயம் செலுத்துவேன் என்று சொன்னான். அடுத்த வசனத்தினுடைய கடைசி வரி, கடைசி வசனத்தினுடைய கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். போதும், தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார். 2 வார்த்தை, விலைக்கிரயம் செலுத்தினார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் இந்த தேவ ராஜ்யத்துல நீங்க மாதிரிகளாய் ஜொலிப்பதற்கு சில விலைக்கிரயங்கள் உண்டு. இயேசுவினுடைய சிலுவைக்கு நிகரான விலைக்கிரயம் அல்ல. அத்தனை பெரிய காரியத்தை நாம செய்ய போறதில்லை. ஆனா நாமளும் சில விலைக்கிரயங்களை செலுத்த உண்டு. மாதிரியாய் வாழ்வதற்கு, அவரை போல அவர் நடந்த அடிச்சுவடுகளிலே நாமும் நடப்பதற்கு, சிலுவையிலே தன்னையே உடைக்க கொடுத்தவருக்கு
நாமும் ஒரு முன்மாதிரியாய் வாழ, நாமும் எழும்பி பிரகாசிக்க சில விரைக்கிரயங்கள் அவசியம். சில நேரங்களில் நம்முடைய காரியங்களை கொடுத்து தீர வேண்டிய அவசியம் உண்டு, விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. எங்களுக்கு தெரிந்த ஒரு அம்மா இருக்கிறாங்க, நேபாளில் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் வயது 72 வயசு ஆயிடுச்சு. புத்த குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரு நாள் வாலிபர் கூட்டத்தில் எல்லாம் முடிந்து இந்த நேபாளுக்கு இன்னும் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு யார் போவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க, நமக்கு நல்ல மாதிரிகள் தேவை என்று சொன்ன பொழுது வாலிபர்கள் நடுவில் இவங்களும் 72 வயசு அம்மாவும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதுக்கு போய் நான் கேட்டேன், பாட்டி நீங்கள் ஏன் எந்திரிச்சு நின்னீங்க? அவங்க சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என் வயசு கிட்டத்தட்ட 60 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மிஷினரியாக போக முடியாது. எனக்கு இருந்த 3 பிள்ளைங்க, 3 பேரும் பயங்கரமாக குடிக்கிறவங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்ணி முதலாவது ஒருத்தனை ஆண்டவருடைய ஊழியக்காரனா மாற்றினேன், 2வது ஆளை மாற்ற முடியல, 3வது ஊழியக்காரனா மாற்றினேன், 4வது ஊழியக்காரனா மாற்றினேன். ஆனால் அந்த 2வது விட்டனே, அவனுடைய பையன் ஒருத்தன் இப்போ இருக்கிறான் வாலிப வயதில், அவன் வரணுன்ற பொருத்தனையோடு கூட நான் செஞ்சிருக்கிறேன். என் குடும்பத்தை காட்டிலும் இந்த தேசத்திற்காய் நாங்கள் விலைக்கரையம் செலுத்த விரும்புகிறோம். அதே குடும்பத்திலேருந்து 4 மிஷினரிகளை, ஏழை குடும்பம், ஆனால் அனுப்பி கொடுத்தாங்க. அல்லேலூயா.